While I was doing my MBA in Karunya, பல்கலைக்கழகத்திலே நான் முதுநிலை படிப்பு MBA படித்துக் கொண்டிருக்கும் போது I got an opportunity to represent my college to Reliance company for a project. ஒரு ப்ராஜெக்ட் நிமித்தமாக எங்கள் கல்லூரியை பிரதிநிதித்துவப்படுத்தும்படி ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு நான் செல்லும்படி நேரிட்டது. So the CEO of the Reliance company, Sir Mukesh Ambani, he said like this. அந்த நிறுவனத்தினுடைய CEO ஆக இருக்கிற முகேஷ் அம்பானி அவர்கள் இப்படி சொன்னார்கள். If we can capture the market in 3 years, then nobody can pull us down again. நாங்கள் 3 ஆண்டுகளுக்குள்ளே எங்களுடைய சந்தையை கைப்பற்றி விடுவோமானால் அதற்கு பிறகு எங்களை கீழே தள்ள எந்த போட்டியாளர்களாலும் முடியாது என்று சொன்னார். Is that is the way every market has to be worked. அப்படித்தான் ஒவ்வொரு சந்தை யுக்தியும் செயல்படுகிறது. In 3 years time, if you can capture the market, nobody can pull anybody down. 3 ஆண்டு காலங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சந்தையை கைப்பற்றி விட்டுவீர்களானால் அதற்கு பிறகு உங்களை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியாது. But when I came to ministry, ஆனால் நான் ஊழியத்திற்கென்று வந்த பிறகு I understood நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். it is not about what you achieve in 3 years. நீங்கள் 3 ஆண்டுகளுக்குள் என்ன சாதிக்கிறீர்கள் என்பது விஷயம் அல்ல. It is about sustaining even after 30 years. 30 ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் நீடித்து தாக்கு பிடித்து நிலைத்து நிற்கிறீர்களா என்பதுதான் விஷயம். So that is why so happy and so proud and humble before the men of God, the women of God who is in the field of missions for years and years. ஆகவேதான் இந்த பணித்தளத்திலே நீண்ட நெடுங்காலமாக பெரிய அனுபவத்தோடு தாக்கு பிடித்து நின்று கொண்டிருக்கிற அருமையான தேவ மனிதர்கள், தேவ மனுஷி அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். And even thank you for all the pastors who have come. அது மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Praying for us. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. Encouraging us. எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி. I always say, when generation stands together, heavens open. நான் எப்பொழுதுமே இப்படி சொல்வதுண்டு, தலைமுறைகள் ஒருங்கிணைந்து நிற்கும்போது, மூத்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையுமாக ஒருங்கிணைந்து நிற்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. Wherever generations come together, எங்கெல்லாம் 1-2 தலைமுறைகள் முந்தைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இணைந்து நிற்கிறதோ அங்கே வானம் திறக்கிறது. Moses and Joshua stood, heavens open. மோசேயும் யோசுவாவும் ஒருமித்து நின்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது. Elijah, Elisha stood together, heavens open. எலியாவும் எலிசாவும் ஒருமித்து நின்றபோது வானம் திறந்தது. Amen. When Paul and Stephen stood, heavens open. பவுலும் சேவானும் ஒருமித்து நின்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது. So that means wherever generations come together, heavens open. அப்படியானால் எங்கெல்லாம் 2 தலைமுறைகள் ஒன்றிணைகிறதோ அங்கெல்லாம் வானம் திறக்கப்படுகிறது. I pray that heavens will open upon India in a greater way. நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்தியாவின் மேலே அப்படிப்பட்ட திறந்த வானத்தின் அனுபவம் இதுவரை இல்லாத அளவில் உண்டாவதாக. Why don't you clap your hands and glorify Jesus? நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது? Everybody, எல்லாரும் நல்ல பலமா கைகளை தட்டி. it is a great joy to see you all and all the people who work behind the meeting. Thank you for giving us good food. Wonderful. We are so blessed in 3 days as a team. இந்த 3 நாட்களும் நீங்கள் கூடி வந்திருக்க உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிற, எங்களை நன்றாய் உபசரித்து ஆகாரம் கொடுத்து எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். 3 நாட்கள் நாங்கள் திருப்தியாக சந்தோஷமாக நல்ல சூழ்நிலையிலே அங்கே இருந்து வருகிறோம். Amen. Amen. What a joy. Oh, amen, to see kingdom expanding every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யம் இப்படி விரிவாக்கம் அடைவதை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சியானது. All the young people who are here in this ground, I wanted to encourage you, give your young blood for Jesus. இந்த மைதானத்திலே இன்று கூடி வந்திருக்கிற வாலிபர்களை பார்த்து உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்கிறேன், உங்கள் இள ரத்தத்தை, உங்கள் வாலிபத்தின் உத்வேகத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். Stand for Jesus. கர்த்தருக்காக எழும்பி நில்லுங்கள். When you carry the word will carry you. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுமக்கும். All through your life. உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தை உங்களை சுமந்து செல்லும். The word செல்லும். of God is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. The word of God is life. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. How many of you are ready for God's word tonight? எத்தனை பேர் இன்று கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? How many of you believe the Lord will speak to me? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்று கர்த்தர் என்னோடு பேச போகிறார்? If you believe that God would speak to you, I want you to lift your hand and say, Jesus, I am here with a hungry heart. நீங்க கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதோ அடியேன் தாகத்தோடு உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன்
இருக்கிறேன் என்று அவரை few பார்த்து சொல்லுங்க. seconds ask the Holy Spirit to minister to you. சில நிமிடங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அழையுங்கள், அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். Ask the Holy Spirit to hover over your life so that you will be able to stand for Jesus. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வின் மேல் அசைவாடும்படி அவரை கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக உறுதிபட நிற்க முடியும். Lord, here we are. ஆண்டவரே, இதோ உமது அடியார். Speak to us, Lord. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Let us hear from you. நாங்கள் உம்முடைய சத்தத்தை, உம்முடைய நேரடி சத்தத்தை கேட்கட்டும். And nobody will go out of this ground empty-handed without the touch of the Holy Spirit. ஆவியானவருடைய தொடுதல் இல்லாமல் ஒருவராகிலும் இந்த மைதானத்தை விட்டு வெறுமையாய் வெளியேறி Lord, போகக்கூடாது. tonight we pray that you would speak to each and everyone very personally, Lord. ஆண்டவரே, இன்று இரவு எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் பிரத்யட்சமாக நீர் பேசுவீர் என்று எதிர்பார்க்கிறோம். There will be a great glory manifestation upon our life. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவு மகிமையினுடைய பிரத்யட்சமான வெளிப்பாடு உண்டாகட்டும். And we will rise up for Jesus. நாங்கள் இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்ப போகிறோம். We give you all the glory and the honor. எல்லா மகிமை கனத்தை உமக்கு தருகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Clap your hands and glorify. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. If you have your Bible with you, please turn with me to Gospel of John, chapter number 2, words number 11. உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel of John, chapter 2, words number 11. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். Very familiar passage, very familiar thing. Everybody will know. Maybe you would have heard hundreds of messages from this. இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு வசனம். நீங்கள் இந்த பகுதியில இருந்து பல நூற்றுக்கணக்கான செய்திகளை ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். But I believe because God is a God of new things, we will hear something new which we have not heard. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் புத்தம் புதியவைகளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் இன்றைக்கும் நீங்கள் இதிலிருந்து ஒரு புதிய வெளிப்பாட்டை கேட்க போகிறீர்கள். Come on, look at your neighbor and say, get ready. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகுங்கள். ஆயத்தமாகுங்கள். யாரும் சொல்லவே இல்ல. யாரும் சொல்லவே இல்ல. Come on, look at your neighbor and say, get ready. பக்கத்துல இருக்கவங்களை நேரா முகத்துக்கு முகம் பார்த்து சொல்லுங்க, தயாராகுங்க. Amen. ஆமென். It's very important to understand the word, believe the word, carry the word. கர்த்தருடைய வசனத்தை நம்புவது, விசுவாசிப்பது, அதை சுமப்பது, அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். When we receive the word, நாம் வார்த்தையை அப்படியே சுதந்தரித்துக் we கொள்ளும்போது are receiving our miracle. நாம் நம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். When we receive the word, நீங்கள் வார்த்தையை பெறும்போது amen, we are receiving our miracle. நாம் ஒரு அற்புதத்தை When பெற்றுக்கொள்கிறோம். we honor God, we are honoring, I will say, when we honor God, it is same way as we are honoring the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும் போது அது நீங்கள் தேவனை கனப்படுத்துவது போலவே அதற்கு நிகராக இருக்கிறது. When you receive the word, you are actually receiving God himself. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது உண்மையிலேயே நீங்கள் தேவனையே The பெற்றுக்கொள்கிறீர்கள். Bible says heavens and earth may pass, the word of God remains the same. வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழியாது. Grass withers, flowers fade, the word of God remains the same. புல் உதிரும், பூ உதிரும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையோ நிலை நிற்கும். Amen. ஆமென். And who Jacob can change, Pastor Enoch can change, whatever you see here can change, but the word of God will not change. The word can change and transform our life. பாஸ்டர் அனு ஜேக்கப் மாறலாம், பாஸ்டர் ஏனோக் மாறலாம், நீங்கள் பார்க்கிற எல்லா காட்சிகளும் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அது உங்கள் வாழ்வில் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. Hallelujah. Hallelujah. So that is why it is very important to receive the word and attentive to the word of God. ஆகவே தான் நீங்கள் வார்த்தையை கவனமாய் கேட்கவும் அதை பெற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. The Bible says about a noble man. வசனம் சொல்லுகிறது, ஒரு கனத்துக்குரிய ஒரு மனிதர் இருந்தார். It is recorded in Gospel of John chapter 4. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says he came to Jesus. அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான். He said, இயேசு சொன்னார், I want you to come to me. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். Please come to my home. ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு நீர் வர வேண்டும். I have come to invite you. நான் உம்மை அழைத்து செல்ல I வந்திருக்கிறேன். am a kingsman. I belong to palace. நான் ராஜாவின் மனிதன், நான் ஒரு கவனத்துக்குரியவன். I work for the king. நான் ராஜாவுக்காக அரண்மனையிலே வேலை You know செய்கிறேன். why I came? நான் ஏன் வந்திருக்கிறேன் My தெரியுமா? son is at the point of death. என்னுடைய மகன் மரண But வியாதிப்பட்டிருக்கிறான். I believe in your power. ஆனால் நான் உம்முடைய வல்லமையை I know விசுவாசிக்கிறேன். when you come to my home எனக்கு தெரியும், நீர் என்னுடைய வீட்டுக்கு வந்தால், and when you lay hands on my son, என்னுடைய மகன் மேலே நீர் கைகளை வைத்தால் my son will live. என் மகன் பிழைப்பான். That is my belief. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. So I want you to come to my home. ஆகவே இயேசுவே நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும்.
மட்டும். But now listen to me. ஆனால் இப்பொழுது என்னை கவனிங்கள். When you read, amen, John chapter 4 verse number 49 onwards, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் when வாசித்தால் Jesus heard his faith, இயேசு அவருடைய விசுவாசத்தை பற்றி கேள்விப்பட்டபோது Jesus said, இயேசு சொன்னார், go your way, your son lives. ஓ நீ உன் வழியே புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். Amen. Jesus said, இயேசு சொன்னார், go your way, உன் வழியே புறப்பட்டு போ, your son lives. உன் மகன் பிழைத்திருக்கிறான். Listen to me, he came to take Jesus home. அவர் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக But வந்தார். Jesus says, go your way, your son lives. ஆனால் இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? It means, அதற்கு அர்த்தம், I am not coming if you won't take my word and go. நான் வரப்போவதில்லை, உனக்கு தேவையான என்னுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போ. Take my word and go. என்னுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போ. Words number 51, the Bible says, 51வது வசனம் இப்படி சொல்கிறது, he believed the word, அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து received the அந்த word, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு he went his way, அவன் தன்னுடைய வழியிலே திரும்பி he போனான். believed the word, அவன் வார்த்தையை விசுவாசித்தான், carried the word, வார்த்தையை பெற்றுக்கொண்டான், he went his way. அவன் தன்னுடைய வழியை திரும்பி போனான். Listen to me, he did not see anything to, amen, believe. அவன் நம்புவதற்கு ஆதாரமாக எதையும் பார்த்து He கொண்டிருக்கவில்லை. did not see anything to believe, நம்புவதற்கு எந்த ஆதாரத்தையும் தேடவில்லை. but he believed the word to see something great. ஏதோ ஒரு மகத்தானதை பார்ப்பதற்கு வார்த்தையை அவன் விசுவாசித்தான். Now the Bible says, இப்பொழுது வேதம் சொல்கிறது, on the way home, அவன் வீட்டுக்கு போகிற வழியிலே, amen, he was greeted by the servants. அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனை They வாழ்த்தினார்கள். said, sir, அவங்க சொன்னாங்க, ஐயா, oh sir, ஐயா, we have a good news. உங்களுக்கு சொல்ல ஒரு நற்செய்தி இருக்கிறது. You know what is the good அவங்க news? சொன்னது நற்செய்தி என்ன தெரியுமா? Your son lives. உங்கள் மகன் பிழைத்திருக்கிறான். And they were rejoicing. அவர்கள் களி கூர்ந்தார்கள். This man was saying, அந்த மனுஷன் சொன்னா, no, wait. இருங்க. Tell me what time the miracle happened. எந்த நேரத்தில் அவனுக்கு அந்த அற்புதம் நடந்தது ஐயா, சொல்லுங்க. எந்த நேரத்தில் நடந்தால் என்ன? ஐயா, எந்த நேரத்தில் நடந்தா என்ன? Miracle happened, right? அற்புதம் நடந்துருச்சு இல்லையா? No. He said, tell me what time it happened. இல்ல, எந்த நேரத்தில் அவன் பிழைத்தான் என்பதை சொல்லுங்கள். Why do you want to know that? உங்களுக்கு ஏன்பா அந்த நேரம் முக்கியமா No, இருக்குது? I want to know the time. இல்ல, எனக்கு அந்த நேரம் தெரிந்தாக வேண்டும். You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I know miracle will happen எனக்கு தெரியும் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். because I went to Jesus. ஏனென்றால் நான் போனது இயேசுவின். But I want to know the timing. ஆனால் எனக்கு அந்த நேரம் சரியாய் தெரிய வேண்டும். They said yesterday night 7 o'clock fever left him. நேற்று இரவு 7 மணிக்கு அவனுக்கு அந்த காய்ச்சல் விட்டு போனது. He understood that was the time the word was released. அவனுக்கு புரிந்தது அந்த நேரம் தான் சரியாய் கர்த்தராகிய இயேசு தம் வார்த்தையை அனுப்பின நேரம். How many of you are ready to believe? எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்க ஆயத்தம்? How many of you are ready to believe? எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தம்? In this last day of this month, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே, amen, this night 8:48, இன்று இரவு இந்த 8:48 மணிக்கு as the word is released, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கட்டவிழ்க்கப்பட்டு வரும்போது your miracles are released. அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Maybe you have come as a single person here, ஒருவேளை நீங்கள் தனி நபராக யாரும் இல்லாம வந்திருக்கலாம். representing your family as a single person. உங்கள் முழு குடும்பத்துடைய பிரதிநிதியாக நீங்கள் ஒருவர் மட்டும் வந்திருக்கலாம். But if you can believe the word of God, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது the word will create miracles for you. அந்த வார்த்தை உங்களுக்காக அற்புதங்களை சிருஷ்டிக்கும். Come on, open your mouth and say, I receive it. கருத்து சொல்லுங்க, நான் அந்த வார்த்தையை அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். I receive the word. நான் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன். The word will create it for you. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக இல்லாதவைகளை The உருவாக்கும். word will create supernatural things for you. இயற்கைக்கு அப்பாற்பட்டவளை வார்த்தை உங்களுக்காக உருவாக்கும். So as you listen to this word, ஆகவே நீங்கள் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கும் போது receive it with reverence. ஆழ்ந்த பிடிப்போடு உள்வாங்கிக் When கொள்ளுங்கள். the word comes, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது amen, you need to receive it with நீங்கள் reverence. அதை வெளிப்பாட்டு அறிவோடு விளங்கி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். Because when you receive the word, ஏனென்றால் நீங்கள் வார்த்தையை பெறும்போது you are receiving God himself. தேவனையே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். You are receiving God himself. தேவனையே நீங்கள் See, here பெற்றுக்கொள்கிறீர்கள். the Bible says, இங்கே வசனம் சொல்கிறது, verse number 11 of Gospel of John chapter 2. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். Amen. The Bible says, வேதம் சொல்கிறது, as the beginning of signs. இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை இயேசு கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். Look at your neighbor and say, மகிமையை வெளிப்படுத்த போகிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, மகிமையை வெளிப்படுத்த போகிறார். எங்க? உங்க மேல. Come on, lift up your hands and praise God. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Jesus will manifest his glory upon you. கர்த்தர் தமது மகிமையை உங்கள் மேல் வெளிப்படுத்த போகிறார். When glory comes upon you, மகிமை உங்கள் மேல் வரும்போது you will walk as a miracle. நீங்கள்
நீங்களே ஒரு அற்புதமாக நடப்பீர்கள். You will walk as a miracle. நீங்களே ஒரு நடமாடும் அற்புதமாய் மாறிவிடுவீர்கள். How many of you say that, Lord, I want to become a miracle? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நான் ஒரு நடமாடும் அற்புதமாய் இருக்க விரும்புறேன்? Come on, let me see the hands of such அந்த people. கைகளை பார்க்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்தி. எனக்கு ஒரு அற்புதமாகணும். நானே ஒரு அற்புதமாக மாறணும். I want to become a miracle. நான் ஒரு அற்புதமாக மாற It is விரும்புகிறேன். enough of seeing the miracles. இதுவரைக்கும் அற்புதங்களை பார்த்த காலம் போதும். It is enough of seeing the miracles alone. அற்புதங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தது போதும். I want to become a miracle. நானே ஒரு அற்புதமாக மாற So விரும்புகிறேன். this is a word for tonight. இதுதான் இன்றைக்கான வார்த்தை. God is raising a generation from Kanchipuram to become a miracle. கர்த்தர் இந்த காஞ்சிபுரம் பட்டணத்திலிருந்து தாங்களே ஒரு அற்புதமாய் நடமாடுகிற ஒரு Amen. தலைமுறையை எழுப்புகிறார். God is raising such a generation. அப்படி ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். Amen. Are you ready? நீங்கள் ஆயத்தமா? When you go out of this campus, இந்த வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது you are going as a miracle. நீங்களே ஒரு அற்புதமாய் வெளியேறுவீர்கள். From this miracle campus, இந்த அற்புத பூமிக்குள் இருந்து you are going as a miracle. நீங்கள் இங்கிருந்து அற்புதமாகவே வெளியேறுவீர்கள். If you ask me, நீங்கள் என்னை I கேட்டால் was reading this passage. நான் இந்த பகுதியை வாசித்துக் I கொண்டிருந்தேன். was keep on reading and reading. ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நான் அதை வாசித்துக் I கொண்டிருந்தேன். did not find Jesus doing a miracle here. இங்கே இயேசு அற்புதம் செய்ததாக நான் பார்க்கவில்லை. நம்ம எல்லாமே everybody would have heard இயேசு முதலாவது அதிசயத்தை செய்தார். நாம எல்லாரும் என்ன கேட்டிருக்கிறோம்? இயேசு தனது முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே செய்தார். When I read நான் இதை வாசித்த போது from verse number 1 to 11, ஒன்றாவது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு இடத்துமே ஒரு இடத்திலேயும் இயேசு அற்புதத்தை செய்யல. இயேசு அற்புதத்தை செய்யல. No. இல்லை. Amen. Verse number 11 says, 11வது வசனம் சொல்லுது, மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமை வெளிப்பட்ட போது மகிமை வெளிப்பட்ட போது miracle begin to happen through ordinary people. அற்புதங்கள் சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமாய் நடந்தது. Oh, how many of you are with me? எத்தனை பேருக்கு என்னோட இருக்கீங்க? Hallelujah. Hallelujah. So சாதாரண மனிதர் அற்புதம் ஆகணும்னா சாதாரண சராசரி மனிதர்கள் அற்புதமாய் மாற வேண்டுமானால் மகிமை வெளிப்படணும். மகிமை வெளிப்பட Come வேண்டும். on, are you ready to carry them? எத்தனை பேர் இந்த வார்த்தையை இந்த மகிமை வெளிப்படுத்த ஆயத்தம்? You know, if you read the Bible, நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தால் இயேசு, இயேசு he did not say that fill the jar with water and bring me, let me pray. தண்ணிய ஜாடியில நிரப்பி என்கிட்ட கொண்டு வாங்க, நான் கை வச்சு ஜெபிக்கிறேன் அப்படி இயேசு சொல்லல. அட்லீஸ்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லல. கொண்டு வாங்கன்னு கூட சொல்லல. Come to my presence. என்னுடைய பிரசன்னத்துக்கு வாருங்கள்னு சொல்ல. இந்த பிரசன்ஸ்ல அட்மாஸ்பியர்ல மிரக்கல் நடக்கட்டும்னு சொல்லல. இந்த நான் இருக்கிற இந்த பிரசன்னம் இருந்த இடத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லல. கையும் வைக்கல. கையையும் வைக்கல. ஜெபிக்கல. See, everywhere, you know, 5 loaves of bread, 2 fishes came in the hands of Jesus. இந்த அப்ப ரெண்டு மீன் இயேசுவின் கைகளிலே வந்தது. You know, the Bible says, வேதம் சொல்லுது, amen, Jesus lifted up, இயேசு அவைகளை உயர்த்தி gave thanks, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, it multiplied. அது பிட்டு கொடுத்தார், அது பெருகியது. It multiplied. அது பெருகியது. Jesus, amen, went to Lazarus' house. இயேசு லாசருடைய வீட்டுக்கு வந்தார். Amen, the Bible says, வேதம் சொல்கிறது, Lazarus come out. லாசருவே வெளியே வா என்று He அழைத்தார். spoke life. அவர் ஜீவனை பேசினார். He came back. அவன் ஜீவனோடு திரும்பி He வந்தார். came back. அவன் உயிர் பெற்று வந்தார். எல்லாமே he did something. அது எல்லாவற்றிலும் இயேசு ஏதோ ஒன்றை செய்தார். But here the Bible ஆனால் says, இந்த இடத்துல இயேசு Jesus told the servants, இயேசு வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், fill the jars with water. கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள். And amen, and the Bible says, அங்கே வேதம் சொல்கிறது, they filled it. அவர்கள் அந்த வார்த்தையின்படி நிரப்பினார்கள். வாங்க ஜெபம் பண்ணோம். வாங்க ஜெபம் பண்ணுவோம். முதலாவது அதிசயத்தை நான் நான் இப்ப செய்யணும். முதலாவது அற்புதத்தை செய்ய போறேன். செய்யவே இல்ல. அப்படி இயேசு செய்யவே இல்ல. You know what the Bible says? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? They filled the water. அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். They gave. அவர்கள் எடுத்து கொண்டு போய் பரிமாறினார்கள். What does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? They pour water. அவர்கள் தான் தண்ணீரை நிரப்பினார்கள். They gave wine. அவர்கள் தான் திராசமாக கொண்டு போய் கொடுத்தார்கள். Did you hear that? நான் சொன்னது கவனிக்கிறீங்களா? They filled water. அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். They gave wine. அவர்கள் எடுத்து கொண்டு போய் திராட்சரசமாக பரிமாறினார்கள். எந்தோ எப்படி? அவர் எடுத்தது வெள்ளம், அவங்க கொண்டு வந்தது தண்ணி, கொடுத்தது திராட்சரசம். எடுத்து கொண்டு போய் பரிமாறியது திராட்சரசம். ஹalleluya. നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഉണ്ടോ? என்னோட இருக்கிறீங்களா? എത്ര പേര് ഇന്ന് രാത്രി ഈ ദൂത് കേൾക്കാൻ തയ്യാറാ? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? அவர் கோரியது வெள்ளம், அவங்க மொண்டு வந்தது தண்ணீர், கோரி வச்சது வெள்ளம், அவங்க மொண்டு கொண்டு வந்து வைத்தது தண்ணீர், கொடுத்தது திராட்சை, எடுத்து கொண்டு போய் கொடுத்தது திராட்சரசம். ஆமென். கோரியது வெள்ளம், கொடுத்தது திராட்சரசம், மொண்டது தண்ணீர், பரிமாறியது திராட்சரசம். ஹalleluya. அதான் ഇതാണ് ഇന്നത്തെ മെസ്സേജ്. இதுதான் இன்றைய செய்தி. അവർ കോരിയത് വെള്ളം, കൊടുത്തത് திராட்சரசம். அவர்கள் மொண்டது தண்ணீர், பரிமாறியது திராட்சரசம். ഇനി നിങ്ങൾക്ക് ഒരു കാര്യം അറിയോ? இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? For the process of grape to become grape wine, ஒரு திராட்சை பழம் திராட்சை ரசமாய் மாறுகிற அந்த செயல்பாட்டுக்கு water is against. தண்ணீர் அதற்கு விரோதமானது.
ഒരിക്കലും ஒருபோதும் ഗ്രേപ്പ് വൈൻ ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി വെള്ളം ഉപയോഗിക്കില്ല. திராட்சை பழத்தை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு தண்ணீரை பயன்படுத்த மாட்டார்கள். തണ്ണീർ ഇരുന്ന தண்ணி இருந்தா ഉടച്ചു കളയും. அந்த திராட்சை பழத்துல தண்ணி இருந்துன்னா நல்லா தொடச்சு எடுத்துட்டா அத பிழிவும். திராட்சையில ഗ്രേപ്പിനെ നന്നായിട്ട് തുടച്ചിട്ടേ എടുത്തുള്ളൂ. திராட்சை பழத்தை நன்றாய் தண்ணீர் இல்லாத அளவுக்கு துடைத்து விட்டு தான் பயன்படுத்துவார்கள். പ്രോസസ്സിന് വിരോധമായി ഇരുന്നതിനെ കൊണ്ട് ദൈവം ചിലത് ചെയ്യിച്ചു. எது திராட்சை ரசமாய் மாறுகிற அந்த செயல்பாட்டுக்கு எதிராக இருந்ததோ அதை வைத்து திராட்சை ரசத்தை உருவாக்கினார். ഈ രാത്രി വിശ്വസിക്കാമെങ്കിൽ ചില പ്രോസസ്സുകൾക്ക് എതിരെ നിൽക്കുന്നത് അനുകൂലമായി മാറുന്ന ഒരു രാത്രിയാണ്. இன்றிரவு நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்கள் அற்புதம் என்கிற அந்த செயல்முறைக்கு எதிராக இருக்கிற சில காரியங்களை வைத்து உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். முதலாவது அற்புதமே அதுதான். முதல் அற்புதமே அதுதான். പ്രോസസ്സിന് വിരോധമായി നിന്നതിനെ അനുകൂലമാക്കി. அற்புதத்தின் செயல்முறைக்கு எதிராக இருந்ததையே சாதகமாக மாற்றினார். வெள்ளம் പ്രോസസ്സിന് എതിരാണ്. தண்ணீர் என்பது திராட்சை ரசமாக உருவாவதற்கு எதிரானது. കർത്താവ് പറഞ്ഞു അങ്ങനെയെങ്കിൽ പ്രോസസ്സിന് എതിരായതിനെ ഞാൻ അനുകൂലമാക്കും. ஆண்டவர் சொன்னார் அப்படியானால் எது எதிராக இருக்கிறதோ அதையே எடுத்து நான் அற்புதமாக்குவேன். This third day, இந்த மூன்றாவது நாள் believe, விசுவாசிங்க. what which is against the process of becoming a wine, God did a miracle. Such miracles will happen in your life. என்று இந்த மூன்றாவது நாள்ல விசுவாசிங்க. எது திராட்சை ரசமாகிற செயல்பாட்டுக்கு எதிராக இருந்ததோ அதையே எடுத்து கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ഈ miracle ഞാൻ മനസ്സിലാക്കിയത് ഒന്ന്, இந்த அற்புதத்தை குறித்து நாம் புரிந்து கொண்டது என்ன? യേശു ചെയ്ത അത്ഭുതമല്ല, இயேசு செய்த அற்புதம் அல்ல, യേശു ചെയ്യിപ്പിച്ച முதலாவது അത്ഭുതം. செயல்படுத்த செய்ய வைத்த அற்புதம். செய்ய வைத்த அற்புதம். செய்ய வைத்த அற்புதம். ഇന്ന് രാത്രി ക്യാമ്പസിൽ ഇരിക്കുന്നവർ ഓൺലൈനിൽ കൂടെ കേൾക്കുന്നവർ ഒരു സത്യത്തെ തിരിച്ചറിയുക. இன்றிரவு இந்த வளாகத்திற்குள் அமர்ந்திருக்கிறவர்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ഈ രാത്രി നിങ്ങൾ വിശ്വസിക്കാമെങ്കിൽ இன்றிரவு நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ചില വ്യക്തികൾ ഒരു അതിശയമായി മാറാൻ പോവുകയാണ്. இருக்கிற சில பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் நீங்களே ஒரு அதிசயமாய் மாற போகிறீர்கள். God will make you a miracle in this generation. இந்த தலைமுறையில் கர்த்தர் உங்களையே ஒரு அற்புதமாக നീ மாற்றுவார். എവിടെ തലകുനിച്ചോ അവിടെ നിന്റെ തലയെ ദൈവം ഉയർത്താൻ പോവുകയാണ്. எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கேயே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். എവിടെ നീ amen rejected stone ആയോ, you will become a cornerstone in that area. எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்ட கல்லா இருந்தீர்களோ அங்கேயே உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக்குவார். Come on, give the Lord a mighty hand. நல்ல பலமா கைகளை தட்டி, Our God is powerful. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். Our God is wonderful. நம்முடைய ஆண்டவர் அற்புதம். The word can transform our life. அவருடைய வார்த்தை நம் வாழ்வை மறுரூபமாக்க Come on, even the people who are sitting at the back, if you can receive this word, பின்னாடி கடைசில உட்கார்ந்திருக்கிற கூட நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள கூடுமானால் you will walk out as a miracle tonight. இந்த இரவு நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு வெளியே அற்புதமாக கடந்து போவீர்கள். You will see supernatural things happening in your life. உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? When you walk, you will walk as a miracle. நீங்கள் நடக்கும் போதே ஒரு அற்புதமாய் நடப்பீர்கள். When you give handshake to somebody, you will give handshake as a miracle. நீங்கள் மற்றவர்களோடு கை குலுக்கும் போது நீங்கள் ஒரு அற்புதமாகவே அவர்களோடு கை குலுக்குவீர்கள். That means you are going to be a blessing. அப்படியானால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். See, this is a very familiar passage. இது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக அறிமுகமான பரிச்சயமான ஒரு பகுதி. On the third day, மூன்றாம் நாளிலே Jesus attended a marriage of Cana. கலிலேயா உள்ள கானா ஊரிலே இயேசு ஒரு திருமண வீட்டுக்கு The சென்றார். Bible says வேதம் சொல்கிறது they were running short of wine. அங்கே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. Very carefully listen this. கவனிங்க கவனமா. They were running short of wine. அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. The Bible says வேதம் சொல்கிறது Jesus was invited. இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். Disciples were invited. அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். And the Bible says அதோடு வேதம் சொல்கிறது they were running short of wine. அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. Mary was invited. மரியாளும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். Jesus was invited. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். Everybody were invited. ஆகவே எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். When it says Jesus was invited, 12 disciples were invited, Mary was invited, that means the person who arranged was a man of calculation. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்.
கொண்டிருந்தார் என்று சொல்லும்போது அழைத்த அந்த மனிதன் நன்றாக கணக்கு பார்த்து சரியாய் திட்டங்களை தீட்டி அழைத்திருப்பார். He was a man of calculation. அவன் கணக்கு போட்டு காரியங்களை செய்கிற மனிதர். You know, in the Bible says he missed the calculation one day. ஆனால் வேதம் சொல்கிறது அவன் எங்கேயோ அவன் போட்ட கணக்கு தவறாகி விட்டது. He missed his calculation. அவருடைய கணக்கு தவறாகி விட்டது. The Bible says வேதம் சொல்கிறது they were running short of wine. அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. I want you to listen to here. இதை நீங்க கவனமா கேட்கணும் And சொல்றேன். immediately உடனடியாக there is somebody who is taking charge. யாரோ ஒருவர் உடனே அந்த பொறுப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். Amen. Amen. Who was the person? அந்த நபர் யார்? We all know the mother of Jesus, Mary, went. அதுதான் இயேசுவின் தாயாகிய மரியாள். She was sensitive to things. அவள் காரியங்களை குறித்து துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்கிறது she introduced that situation to Jesus. அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து இயேசுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தாள். She said, அவள் சொன்னாள், hey, amen, they are running short of wine. அவர்களுக்கு ரசம் இல்லை. ஏதாவது செய்யுங்க. Do something. ஏதாவது செய்யுங்க. எனக்கு ஒரு கேள்வி. இதுவரையாவது ஒரு black tea ஆவது போட்டு பார்த்திருக்கா? இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இயேசு ஒரு black tea ஆவது போட்டு பார்த்திருக்காங்களா? Till the age of 30. 30வது வயசு வரைக்கும் நீங்க தானே டீ எல்லாம் போட்டு நீங்க தானே டீ போட்டு கொடுத்தீங்க இயேசுவுக்கு. You gave everything. நீங்க தான் எல்லாம் அவருக்கு கொடுத்தீங்க. மா என்ன சொல்லும்படியே டீ will be ready. அம்மான்னு கூப்பிடும்போதே டீ நேரா வந்துரும். When he was doing the carpentry work along with Joseph, யோசேப்போடு சேர்ந்து அவர் மரவேலை தச்சு வேலை செய்து கொண்டிருக்கும்போது நீங்க ஒண்ணுமே செய்ய அனுமதிக்காது. நீங்க அவரை எந்த வேலையுமே செய்ய அனுமதிக்கல. எல்லாம் அந்த கேட்கும்போதே everything. ஏதாவது உன கேட்க வாய் திறக்கும்போதே அது வந்து கையில இருக்கும். How can you come and ask Jesus do something? அப்படிப்பட்ட ஒருத்தர்ட்ட வந்து எப்படி ஏதாவது செய்யுங்க நீங்க சொல்ல முடியும்? How can you ask Jesus do something here? இயேசுவே இந்த சூழ்நிலையில நீங்க ஏதாவது செய்யுங்க எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? What Mary will say? இயேசு மரியாள் என்ன தெரியுமா சொல்லுவா? What which has to happen here is not natural. What should happen in this place should be supernatural. இந்த இடத்துல இப்பொழுது சம்பவிக்க வேண்டியது சாதாரணமான இயற்கையான ஒன்றல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணம் நேரிட வேண்டுமானால் அதை இயேசுவிடத்தில் தான் சொல்ல வேண்டும். அவருக்கு மட்டும் தான் செய்ய முடியும். அவரால் மட்டும் தான் செய்ய முடியும். If you can believe, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் യേശുവിനെ മാത്രം ചെയ്യാൻ പറ്റുന്ന ചില അത്ഭുതങ്ങൾ നിന്റെ ഭവനത്തിൽ വെളിപ്പെട്ട് വരട്ടെ. യേശുവാൽ மட்டுமே செய்யக்கூடிய சில அற்புதங்கள் உங்கள் வீடுகளிலே இந்த நாளில் வெளிப்படுவதாக. ഈ രാത്രി നീ വിശ്വസിക്കാമെങ്കിൽ நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் the miracle only God can do, the Lord will do in your life. அவரால் மட்டுமே செய்யக்கூடிய சில அபூர்வமான அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அது என்ன பிரதர்? தெய்வத்தின் மாத்திரம் செய்ய படுന്ന அற்புதங்கள் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதங்கள் ஒன்னு இருக்கா? one example I will tell you. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். When you read Acts chapter 12, அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் the Bible says James was killed by Herod. ஹேரோதினாலே யாக்கோபு கொல்லப்பட்டார். And it was found pleasing in the sight of Jewish people. யூதருடைய பார்வையிலே அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக. The Bible says Peter was caught and put inside the prison. வசனம் சொல்கிறது பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். And the Bible says he was put inside the fourth inner cell. அவர்கள் அவனை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். நாலாம் காவலிலே அடைத்து வைத்தார்கள். நாலாவது இன்னர் சர்க்கிள், நாலாவது உள்காவலறையிலே அவன் அடைக்கப்பட்டான். According to Roman tradition, ரோமனுடைய பாரம்பரியத்தின்படி every cell is being guarded by 4 soldiers. ஒவ்வொரு காவல் அறையும் 4 போர் சேவகர்களால் காவல் காக்கப்படும். 4 into 4 it is 16. 4 பார்த்தால் 4ஆம் காவல் வரைக்கும் 16 சேவகர்கள். And the Bible says Peter was sleeping in the midst of 2 soldiers. வேதம் சொல்கிறது 2 காவலாளர்களுக்கு மத்தியில பேதுரு படுத்து தூங்கி கொண்டிருந்தார். 16 plus 2 is 18. அப்ப 16 plus 2 18 போர் சேவகர்கள். So this man is sleeping inside the fourth cell inside. 4வது உட்காவல் அறையிலே பேதுரு படுத்து கொண்டிருந்தார். Angel came. தேவ தூதன் அங்கே வந்தான். And விழாவில் தட்டி எழுப்பிட்டார். பேதுருவை விழாவில் தட்டி எழுப்பினார். எதுக்கப்பா தூங்குது? எழுதுக்கு. என்னப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கற? எந்திரி. தூங்காம என்ன செய்ய முடியும்? தூங்காம என்ன செய்ய முடியும்? Get up. எழுந்திரு. Let's go. நம்ம போவோம். எവിടെ போவானா? எங்க போக போறோம்? டோர் உண்டு, வாசல் இருக்குது. ஏஞ்சல் പറയുവാ, ஏஞ்சல் சொல்றாரு, എടാ താക്കോൽ ഇല്ലാതെ എല്ലാ വാസലും തുറക്കാൻ പറ്റുന്നവൻ എന്നെ അയച്ചേ. சாவி இல்லாம எல்லா வாசலையும் திறக்கக்கூடியவர் தான் என்ன அனுப்புனவர். പറഞ്ഞ உடனே, அப்படி சொன்ன உடனே ഒന്നാമത്തെ വാതിൽ തുറന്നു. முதலாவது வாசல் திறந்தது. രണ്ടുപേരും കൂടെ പോവുക. 2 பேர் சேர்ந்து போறாங்க. രണ്ടാമത്തെ വാതിൽ, இரண்டாவது வாசல் திறந்தது. இது யாரு திறக்கும்? இதை யார் திறப்பார்கள்? தூதன் പറഞ്ഞു. தூதன் சொன்னா, നേരത്തെ ആരാ തുറന്നേ? இதுக்கு முன்னாடி யார் திறந்தது? அவர் തന്നെ ഇതും തുറക്കും. அவர்தான்ப்பா இதையும் திறக்கிறார். அது அவர் തന്നെ തുറക്കും. முதல் கதவை திறந்தது தான். Second door is open. அடுத்த
ஒரு கதவு திறந்தது. மூணாவது டோர் கதவு திறந்தது. நாலாவது இரும்பு வாதில் தானே திறந்தது. நாலாவது அடைபட்ட பெரிய இரும்பு கதவு தானாய் திறந்தது. இரும்பு வாதில் 7 லாக் உண்டு. இரும்பு கதவுக்கு 7 பூட்டு இருக்குது. 7 times it should be locked. 7 தடவை அது பூட்டப்பட்டிருக்கிறது. 7 திறவுகோலை போடணும். ஒன்னாமത്തെ வாதில், இரண்டாமത്തെ வாதில், மூணாமത്തെ வாதில் இரும்பு வாசல் தனியே திறந்தது. மூன்றாவது வாசல், இரண்டாவது வாசல், மூன்றாவது காவல், நான்காவது பெரிய இரும்பு காவல் அதுவும் தானாய் திறந்தது. தானே திறந்தது. தானே திறந்தது. இனி பைபிள் പറയുന്നു. இப்ப வேதம் சொல்லுது. They reached the city of the, amen, they reached the middle of the city. அவர்கள் பட்டணத்தின் நடுவே வந்து சேர்ந்து விட்டார்கள். And amen, the angel said, தூதன் சொன்னா, salam, சலாம், I am going. நான் போறேன். Peter went. பேதுரு போனார். Angel went. தூதன் தன் வழியே போனார். பேதுரு தன் வழியே போயிட்டார். You know what the Bible says? என்ன சொல்லுது தெரியுமா? பேதுரு வந்து people are praying in the church. சபை மக்கள் எல்லாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Door was closed. அவங்க வீட்டு கதவு திறந்திருக்கு, பூட்டி இருக்குது. பேதுரு வந்து கதவை தட்டுறார். இரும்பு வாசல் தானே திறந்து. இரும்பு வாசல் தானா திறந்தது. தொட்டு முன்புல 3 வாசல் தள்ளே திறந்து. அதுக்கு முன்னாடி இருந்த 3 வாசலும் தானா திறந்தது. சர்ச்சில வாசல் தட்டு. ஆனா சர்ச் வாசலை வந்து தட்ட வேண்டியதா இருக்கு. നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഉണ്ടോ? എന്നോട് இருக்கிறீங்களா? എത്ര പേർക്ക് ഞാൻ പറഞ്ഞ எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குச்சு? சர்ச்சில வாதில் பாப்பட்ட தட்டு துறக்கடா. அவன் பரிதாபப்பட்ட பேதுரு வந்து சர்ச் வாசல் திறங்க தட்ட வேண்டியதா இருக்கு. 7 ലോക്കുള്ള ഇരുമ്പ് വാസൽ താനേ തുറന്നു. 7 പൂട്ടപ്പെട്ട ഇരുമ്പ് വാசൽ தானாய் திறந்தது. ഞാൻ കർത്താവിനോട് ചോദിച്ചു. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், എന്ത് പരിപാടിയാ ഇത്? ஆண்டவரே இது என்ன கதை இது? ഒന്നാമത്തെ വാസൽ, முதலாவது காவல், இரண்டாவது காவல், மூன்றாம் காவல், ഇരുമ്പ് വാസൽ, இரும்பு காவல் താനേ തുറന്നു. எல்லா கதவும் தானாய் திறந்தது. ചർച്ചിലെ ഡോർ கொட்டுക. சர்ச்சில் இருக்கிற சாதாரண கதவு தட்ட வேண்டியதா இருக்குது. கர்த்தாവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னாரு, நீ அடைச்சது, நீ அடைத்தது நீ തുറക്കണം. நீ தான் திறக்கணும். നിനക്കെതിരെ അടച്ചത്, உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டது ഞാൻ തുറക്കും. நான் திறப்பேன். കരം തട്ടി കർത്താവിനെ സ്തുതിക്കുക. நல்ல கையை தட்டி கர்த்தரை ഈ രാത്രി വിശ്വസിക്കാൻ പറ്റും. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் നീ അടച്ചത് നീ തുറക്കുമ്പോൾ നിനക്ക് എതിരെ അടച്ചത് സ്വർഗം തുറക്കും. நீங்க பூட்டினதை நீங்கள் திறக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்டதை பரலோகம் திறக்கும். Hallelujah. Hallelujah. Jesus went to Lazarus' house. இயேசு லாசருடைய வீட்டுக்கு போனார். Amen. ஆமென். மார்த்தா மேரி said, நீங்க இருந்தா இது it wouldn't have. மார்த்தாள் மரியாள் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். Jesus said, take me to the place. இயேசு சொன்னார், அந்த கல்லறைக்கு என்னை அழைத்து கொண்டு போங்க. கல்லறை கொண்டு போய் கல்லறைக்கு கொண்டு போனாங்க. கர்த்தாവ് പറഞ്ഞു കല്ലുരുട്ടി മാറ്റി. கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட்டதா. എന്നിട്ട് 4 ദിവസം നാറ്റം വെച്ച ലാസറിന്റെ അടുത്ത് പറയും, ഒറ്റ വിളി ലാസറെ പുറത്തു വന്നു. 4 நாளாகி நாரி கெட்டு போய் கிடந்த லாசருடைய சரீரத்தை பார்த்து இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா. ഞാൻ ചോദിച്ചു, என்ன പരിപാടി ഇത്? நான் கேட்டேன், ஆண்டவரே இது என்ன வேலை இது? 4 ദിവസം നാറ്റം വെച്ച ലാസറിനെ ഉയർപ്പിക്കാൻ കർത്താവ് നിനക്ക് ആരുടെയും സഹായം വേണ്ട. 4 நாள் கெட்டு நாரி போன லாசரின் சடலத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருடைய உதவியே தேவையில்லை. ഫ്രണ്ട് വെച്ചിരുന്ന കല്ല് എന്തിനാ അവരെടുത്ത് ഉരുട്ടി മാറ്റാൻ? ஆனா அதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்த கல்லை மட்டும் ஏன் அவங்கள உருட்ட சொன்னீங்க? കർത്താവിന് വേണമെങ്കിൽ ഇങ്ങനെ ഈ യേശു കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റപ്പോ ആരെയും വിളിച്ച് തുറന്നില്ല, തന്നെ അങ്ങോട്ട് തുറന്നു. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது யாரை கூப்பிட்டு அந்த கல்லை புரட்டுங்கன்னு சொல்ல அது தானாய் புரட்டப்பட்டது. ഈ കല്ല് മാത്രം എന്താ ഉരുട്ടി മാറ്റിയാലേ? ലാസറുடைய கல்லறையை மட்டும் ஆண்டவர் ஏன் கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னாரு. കല്ല് ഉരുട്ടി മാറ്റിയാലേ ഞാൻ ലാസറിനെ വിളിക്കുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. நீ கல்லை உருட்டி போட்டாதான் பாரு லாசரு உயிரோட எழுப்புவேன். തമ്പുരാൻ പറഞ്ഞു, നീ അടച്ചത് നീ തുറക്കണം. ஆண்டவர் சொன்னார், நீ பூட்டியதை நீ தான் திறக்க வேண்டும். നീ അടച്ചു വെച്ചത് നീ തുറന്നാൽ, நீ அடைத்ததை நீ திறந்தால் നിനക്ക് ചെയ്യാൻ പറ്റാത്തത് ദൈവം ചെയ്യും. உன்னால் செய்ய முடியாததை செய்வார். ഈ രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുകയാണ്, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், നിനക്ക് ചെയ്യാൻ പറ്റാത്ത അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്യും. உங்களால் செய்ய முடியாத, கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் உங்களுக்காக. That's what I said, the miracle that only God can do, he is going to be released over your life tonight. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய அற்புதங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுகிறது. വളരെ ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണേ. நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப They were running short of wine. அவருக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. Mary is telling, மாரியாள் சொன்னா, do something, they are running short of wine. அவர்களுக்கு ரசம் இல்லை, நீர் ஏதாவது செய்யும். You know what the Bible says? என்ன சொல்லுது தெரியுமா? Jesus looked at her and said, இயேசு அவங்களை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? Women, ஸ்திரியே. സ്ത്രീയെ നിങ്ങളൊന്ന് നോക്കിയേ. நீங்க கவனிங்க. ഒരു ദിവസം രാവിലെ എഴുന്നേറ്റ് നിങ്ങളുടെ മക്കൾ വിളിക്കുക, സ്ത്രീയെ ചായ ഇട്ടുകൊണ്ട് വാ. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு உங்க பையனோ பொண்ணோ உங்களை பார்த்து, ஸ்திரியே டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெளியே இறங்கடான்னு പറയും. முதல்ல வெயிட் விட்டு வெளியில போடான்னு துரத்திடுவீங்க. அப்படிதானா இல்லையா? அப்படிதானே. Now listen to me. இப்ப கவனிங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, amen, Jesus looked at her and said, இயேசு அவளை பார்த்து சொன்னார், women, ஸ்திரியே. என்னது? 30 വയസ്സ് വരെ മമ്മി മോം എന്നല്ല നീ എന്നെ വിളിച്ചേ. 30 வயசு வரைக்கும் என்னை மம்மி மாம்
அப்படிதானே செல்லமா கூப்பிட்டு இருந்தேன். இப்ப என்னப்பா ஆச்சு? സ്ത്രീയെ ஸ்திரீயேன்னு கூப்பிடுற? കേൾക്കവേ ഇല്ല. மரியாதை அப்படி எதுவுமே கேட்கல. എന്നാലും ഇങ്ങനെ പറഞ്ഞല്ലോ എന്ന് പറഞ്ഞില്ല. அதனால இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியேப்பா அப்படி சொல்ல. Now listen to me. இப்ப கவனிங்க. I will say she was sensitive for the shift in the life. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு துல்லியமாக இருந்தாள். അവൾക്ക് ഒരു കാര്യം മനസ്സിലായി. அவளுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுது. ഈ വിളിക്കകത്ത് இந்த வார்த்தை, இந்த அழைப்பு இருக்குதே, அது ഒരു ഷിഫ്റ്റ് നടന്നിരിക്കുകയാണ്. ஏதோ ஒரு மாற்றம் ஆவி மண்டலத்தில் நடந்திருக்கிறது. ഇന്നലെ വരെ, நேற்று வரைக்கும் ഇത് മകനും അമ്മയുമായി റിലേഷൻ, அம்மா பிள்ளைங்கிற உறவு, தாய் மகன்கிற உறவு. പക്ഷേ ഈ വിളിക്കകത്ത് ஆனால் ஸ்திரீயேன்னு எப்ப கூப்பிட்டாரோ அதுக்குள்ள ഒരു ഷിഫ്റ്റ് എനിക്ക് ஒரு മനസ്സിലായി. மாற்றம் எனக்கு நடந்து விட்டது. ഇത് മകനും അമ്മയുമായി ബന്ധമല്ല, அம்மாவும் பிள்ளைக்கு இடையில இருக்க உறவல்ல. ക്രിയേഷൻ ആൻഡ് ദ ക്രിയേറ്റർ. சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கும் இடையே இருக்கிற ഈ உறவு. രാത്രി ഇത് സെൻസിറ്റീവ് ആകുന്നവർക്കാണ് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இரவு இந்த வெளிப்பாட்டுக்கு துல்லியமாக இருக்கிறவர்களுக்காக கர்த்தர், ഈ ശബ്ദം കേൾക്കുന്നവർക്കാണ് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. கேட்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். Come on tonight, if you can hear it. இன்று இரவு நீங்கள் இதை கேட்க கூடுமானால், I want to tell you the creator has taken position to do some greater creation in your life. நீங்கள் இந்த வார்த்தையை இரவு கேட்க கூடுமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சிருஷ்டிகள் தன்னுடைய ஸ்தானத்திலே சிலவற்றை உங்களுக்கு உருவாக்க தயாராகி விட்டார். Something new the Lord will create. ஏதோ ஒன்று புதுமையானவைகள் உங்கள் வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிக்க போகிறார். When she heard ஸ்திரீயே என்கிற அந்த வார்த்தையை அவள் கேட்டபோது, அதுக்கப்புறம் she did not say a single word. அதற்கு பிறகு அவள் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. Bible says வேதம் சொல்கிறது, she turned her focus towards the servants. அவள் தன் கவனத்தை வேலைக்காரர்கள் பக்கமாக திருப்பி, She understood. அவளுக்கு ஒன்று புரிந்து விட்டது. Focus மாற போகிறார். அவளுடைய கவனம் மாற போகிறது. She understood the focus is going to change in this situation. இந்த சூழ்நிலையிலே அவருடைய கவனம் திருப்பப்பட போகிறது. She understood one thing. அவளுக்கு ஒரு காரியம் புரிந்தது. അതുവരയ്ക്കും ആരുടെ മേൽ ഫോക്കസ് ഇരുന്നു ആ ഫോക്കസ് മാറി പോകുகிறார். இது வரைக்கும் யார் மேல எல்லாருடைய கண்களும் பதிந்திருந்ததோ, கவனம் இருந்ததோ, அந்த பார்வை திரும்ப போகிறது. അതുവരയ്ക്കും ഫോക്കസ് யார் மேல் அது இருந்தது? வரைக்கும் கவனம் யார் மேல இருந்தது? bridegroom, மணவாளன், amen, the event manager, அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், or the head waiter. அல்லது பத்தி விசாரிப்புக்காரன். ഈ രണ്ടു പേരെ தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டு பேரை தான் ஊருக்கே தெரியும். bridegroom மேல தான் ഫോക്കസ്. எல்லாருடைய கவனம் மணவாளன் மேல இருந்தது. എന്ന ഫോക്കസ് ഇതുവരെ ഇല്ലാത്ത ചിലതിന്റെ മേൽ ഫോക്കസ് വീഴാൻ പോവുകയാണ്. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரை கவனிக்கப்படாமல் இருந்த சிலவற்றின் மேல இன்றிரவு கவனம் திரும்புகிறது. ഇതൊരു prophetical word ആണ്. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. നിനക്ക് ഏറ്റെടുക്കാമെങ്കിൽ ഏറ്റെടുത്തോ. நீங்கள் இதை சுதந்திரத்துக் கொள்ள முடியுமானால் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ഇതുവരെ ഫോക്കസിൽ വരാത്ത ചിലതിനെ പരിശുദ്ധാത്മാവ് ഫോക്കസിൽ കൊണ്ടുവരാൻ പോവുകയാണ്. இதுவரை யாருடைய கவனத்திலும் படாமல் இருந்த சிலவற்றை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ഞാൻ போகிறார். എന്ത് ചെയ്തിട്ട് ഒരു വ്യത്യാസമില്ല. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இல்ல. ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല. எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. Nobody gives me opportunity. எனக்கு யாருமே வாய்ப்பு தரவில்லை. Nobody open doors for me. எனக்காக யாரும் வாசலை திறக்கவில்லை. Nobody recognize யாரும் me. என்னை அங்கீகரிக்கவில்லை. Nobody is looking at us. என்கிற யாரும் கண் நோக்கி பார்க்கல. Tonight I want to tell you, நான் உங்களுக்கு the சொல்லுகிறேன், eyes of heaven is upon you. லோகத்தின் கண்கள் உங்கள் பக்கமாக திரும்பி விட்டது. ഇന്ന് രാത്രി ദൈവം നമ്മോട് സംസാരിക്കുകയാണ്. இன்று கர்த்தருடைய நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is looking to somebody and speaking prophetically. ஆண்டவர் சிலரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தீர்க்கதரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ദൈവത്തിന്റെ കണ്ണുകൾ ചിലതിന്റെ മേൽ വന്നു പതിക്കാൻ പോവുകയാണ്. இதுவரை கவனிக்கப்படாத சில பேர் மேல கர்த்தருடைய கண்களின் கவனம் விழுந்திருக்கிறது. ഫോക്കസ് മാറി വീഴാൻ പോവുകയാണ്. கவனம் திருப்பப்பட்டு இதுவரை கவனிக்கப்படாதவைகள் மேல் விழுகிறது. ഈ രാത്രി വിശ്വസിക്കാമെങ്കിൽ കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് இன்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. രാത്രി വിശ്വസിക്ക. ഈ കാഞ്ചിപുരത്ത് നീ ഫെയിൽ ആയാൽ നിന്നെ അമേരിക്കയിൽ കൊണ്ടുപോയി ഉയർത്താമെന്ന് പറയുന്നവനല്ല, ഇതേ സ്ഥലത്ത് നിന്റെ തലയെ ഉയർത്തുവാൻ ശക്തനായ ഒരു ദൈവമുണ്ട്. இந்த காஞ்சிபுரத்தில் நீங்கள் தோற்று போனால் உங்களை அமெரிக்காவிலே கொண்டு போய் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. நீங்கள் எங்கே தோற்றீர்களோ இதே பட்டணத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். God is able to do exceedingly and abundantly. கர்த்தர் வேண்டுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். That is what I said. God is going to make you a miracle. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் உங்களையே அற்புதமாக When மாற்றுகிறார். she heard the shift is happening, அந்த மாற்றம் நிகழ்கிறதை அவள் கேள்விப்பட்ட போது, this is not an ordinary word. பெண்ணே என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. This is not an ordinary word that came from the mouth of Jesus. இயேசுவின் வாயிலிருந்து வந்தது ஒரு சாதாரண
சாதாரண வார்த்தை அல்ல. I understand. எனக்கு புரிகிறது. Creator is ready for doing something. சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் ஒன்றை செய்ய தயாராகி விட்டார் என்று ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നൽകിയ അഭിഷേകത്തിൽ വിളിച്ച് ഞാൻ പറയട്ടെ, இன்று பரிசுத்த ஆவியானவர் அல்ல அபிஷேகத்தின் கீழ் நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். God is ready to turn tables in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய மேசைகளை புரட்டி போட விரும்புகிறார். നിനക്ക് വിരോധമായി അടച്ച ചില വാതിലുകൾ പരിശുദ്ധാത്മാവ് തുറക്കാൻ പോവുകയാണ്. உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட சில வாசல்களை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார். Amen. ஆமென். നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞ സ്ഥലത്ത് സ്വർഗ്ഗം നിന്നെ ഉയർത്താൻ പോവുകയാണ്. நீங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்ட இடங்களிலே பரலோகம் உங்களை உயர்த்தி வைக்க போகிறது. God is the lifter of our head. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். God is the lifter of our head. ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். The Bible says, கவனிங்க, வேதம் சொல்கிறது, இயேசு ஆ வார்த்தை சொன்ன உடனே, இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே, the moment Jesus said that word, அந்த வார்த்தையை இயேசு உச்சரித்த மாத்திரத்தில் Mary came to the servants. மரியாள் வேலைக்காரர்களிடத்திலே சென்றாள். வேலைக்காரடி எடுத்து சென்றார். வேலைக்காரர்களிடத்தில் சென்றாள். And said, அவர்களை பார்த்து சொன்னார், if he says something, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, നിങ്ങളോടാ ഞങ്ങളോടോ எங்களோடா ഞങ്ങളോടോ எங்களோடா, അതെ നിങ്ങളോട് തന്നെ. ஆமா உங்களோடுதான். Amen. ഞങ്ങളോട് അത് പറയൂ. எங்களோட அதை சொல்றாரா? Amen. ഞങ്ങളോട് പറയാൻ സാധ്യതയുണ്ടോ? எங்ககிட்ட கூட அவர் பேசறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? Yes, നിങ്ങളോട് பேச. ஆமா உங்ககிட்ட தான் அவர் பேச God போறார். is going to do something. ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்ய போகிறார். എങ്ങനെ ചെയ്യും? எப்படி செய்வார்? We are outside. நாங்க எங்கேயோ தூரத்துல வெளியே இருக்கிறோம். ഞങ്ങൾക്ക് ആർക്കും വേണ്ടത്. நாங்க யாருக்கு தேவையில்லாம We are இருக்கிறோம். not allowed to come inside. உள்ள வர்றதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லையே. வெளியேதான். But tonight the Lord says, ஆனால் ஆண்டவர் இன்றைய சொல்லுகிறார், the selection of God is coming in. கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு வெளியே நிற்கிறவர்களுக்கு ഈ രാത്രി വിശ്വസിക്കാമെങ്കിൽ ചില വ്യക്തികളുടെ മേൽ ആ തിരഞ്ഞെടുപ്പ് വീഴാൻ പോവുകയാണ്. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இன்றைய அப்படிப்பட்ட சிலர் மேல கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு வருகிறது. You know what the Bible says? என்ன சொல்லுது தெரியுமா? When you read Samuel, 1 Samuel chapter number 16, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், verse number 1 onwards, the Lord says, 1வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார், ഒരു ദിവസം ദൈവം ഇതാ സമൂവേൽ പ്രവാചകനോട് പറയുക, ஒரு நாள் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து பேசினார். Samuel, சாமுவேலே, Samuel, சாமுவேலே, how long you will mourn for the king, amen, of Israel whom you have selected? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக இன்னும் நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? I have already rejected him. ஏற்கனவே அவனை புறக்கணித்து விட்டேன். When I say I rejected him, நான் அவனை புறக்கணித்து விட்டேன் என்று சொன்னால், I have selected somebody. நான் வேறொருவனை தெரிந்து கொண்டேன். I have selected somebody. நான் வேறொருவனை தெரிந்து கொண்டேன். ഈ രാത്രി ആരോട് ദൈവാത്മാവ് പറയുക? இன்று யாரோ ஒருவரோட தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் The பேசுகிறார். selection of God is upon your life. கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு உங்கள் மேல் வந்திருக்கிறது. How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? മനുഷ്യൻ തള്ളിക്കളഞ്ഞാലും ദൈവത്തിന്റെ സെലക്ഷൻ എന്റെ മേലുണ്ട്. மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளினாலும் கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு உங்கள் மேல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you read that passage, அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தால், amen, the Lord said to prophet Samuel, ஆண்டவர் தீர்க்கதரிசியாக சாமுவேல் இடத்துல சொன்னார், get ready, ஆயத்தமாக, go to Israel again. இஸ்ரவேலுக்கு திரும்பி போ. You go. நீ போ. Why? ஏன்? You have to anoint a king. நீ போய் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். யாருக்காக? யாருக்காக? எனக்காக. எனக்காக ஒரு This is that ராஜாவை. word. இதுதான் அந்த வார்த்தை. When you read 1 Samuel chapter number 16, நீங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், there it clearly says, அங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது, முன்னாடி அபிஷேகம் செய்தது நீ இதற்கு முன்பு அபிஷேகம் பண்ணது இஸ்ராயேலுக்கு வேண்டியா. இஸ்ரவேல் தேசத்துக்காக, அந்த மக்களுக்காக. ഇസ്രായേൽ ദേശത്തെ രാജാവായിട്ടാ. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் പക്ഷേ பண்ணினாய். ഇപ്പം ഞാൻ നിന്നെ അയക്കുന്നത് ஆனால் இப்பொழுது நான் உன்னை அனுப்புவது എനിക്ക് വേണ്ടി അഭിഷേകം ചെയ്യാൻ. எனக்காக ஒரு ராஜாவை அபிஷேகம் ഈ பண்ண. രാത്രി ആരോട് ദൈവാത്മാവ് പറയുന്നു? யாரோ சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். കർത്താവിന് വേണ്ടി ആരെയൊക്കെ ഇന്ന് രാത്രി ദൈവം അഭിഷേകം ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தருக்காக, அவருக்கென்றே உங்களில் சிலரை கர்த்தர் இன்று அபிஷேகம் பண்ணுகிறார். ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ ഒന്ന് കാണട്ടെ. கர்த்தருக்காக நிற்கிறேன் சொல்லுகிறவர்களுடைய கர்த்தரை நான் பார்க்கட்டும். ഞാൻ യേശുവിനായി നിൽക്കാൻ പോവുകയാണ്. நான் இயேசுவுக்காக நிற்க போகிறேன். എന്റെ സമുദായത്തിന് വേണ്ടിയല്ല, என்னுடைய சமுதாயத்துக்காக அல்ல, എന്റെ പ്രസ്ഥാനത്തിന് വേണ്ടിയല്ല, என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய அரசியலுக்காக அல்ல, എന്റെ ഓർഗനൈസേഷന് വേണ്ടിയല്ല, ஸ்தாபனத்துக்காக அல்ல, കർത്താവിന് വേണ്ടി. கர்த்தருக்காக நான் நிற்க I போகிறேன். am ready to stand. நான் கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறேன். ഈ രാത്രി ദൈവാത്മാവ് പറയുക, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், കർത്താവിന് വേണ്ടി ചിലതിനെ ഈ രാത്രി ദൈവം അഭിഷേകം ചെയ്യുന്നു. கர்த்தருக்கென்றே பிரத்யேகமாக சிலரை இன்று கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். Maybe you are not recognized by anybody. ஒருவேளை நீங்கள் யாராலும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். നിന്നെ ആർക്കും വേണ്ട, உங்களை யாருக்கும் தேவைப்படாமல் இருக்கலாம். ഒരുപക്ഷേ നീ ചോദിച്ചു
ചോദിച്ചിട്ട് നിനക്ക് വേദികൾ തുറന്നു കാണത്തില്ല. ஒருவேளை நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுக்கு வழிகள் திறக்காமல் இருக்கலாம். But tonight, ஆனால் இன்று இரவு when God opens a door, nobody can shut the door. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறப்பாரானால் ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. കരം തട്ടുന്നുവെങ്കിൽ നല്ല തട്ട്. கர தட்டன முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லா கையை தட்டி ഈ വാർത്ത മനസ്സിലാക്കി തട്ട്. இந்த வார்த்தையை நன்றாய் உள்வாங்கிக் கொண்டு கையை When தட்டுங்க. God opened a door, கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறந்தார். വെറുതെ പോലും ആർക്കും അടയ്ക്കാൻ പറ്റില്ല. அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ചുമ്മാ കൂടി അടയ്ക്ക சும்மா முடியாது. சாதாரணமா போற போக்குல கூட அடைக்க முடியாது. அந்த வார்த்தைக்கு ஒரு ஆமென் പറ. அந்த வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ചുമ്മാ പോലും അടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. சும்மா கூட அதை சாத்த முடியாது. அப்படியே சொல்லுங்க, சும்மா போலும். அது அப்படியே சொல்லுங்க, சும்மா கூட. Not even, no, even they cannot even close it casually. சாதாரணமா சும்மா சாத்தி வைப்பேன் கூட சாத்த முடியாது. When I went to Israel for the first time, இஸ்ரேலுக்கு நான் முதல் முறை போன போது ரெண்டு காரியம் காண எனக்கு எக்ஸைட்டட் ஆയിരുന്നു. எனக்கு ரெண்டு காரியத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையா One இருந்தது. is the tomb of Jesus. ஒன்று இயேசுவின் கல்லறை, Second is the tomb of Lazarus. இரண்டாவது லாசருவின் So கல்லறை. I went to the tomb of Jesus. நான் இயேசுவின் கல்லறைக்கு போனேன். அங்கே அது திறந்திருக்கு. அந்த கல்லறை திறந்திருக்கிறது. There it is written, Jesus is not here, he has risen from the அங்கே dead. எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். But லாசர் கல்லறையில போய் ஆனா லாசருடைய கல்லறைக்கு போனேன். அதுவும் திறந்திருக்கு. அதுவும் திறந்திருக்கிறது. லாசருடைய கல்லறை எங்க தெரியும்? லாசர் கல்லறை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குகை உண்டு. ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது. கல்லு உருட்டி வச்சிട്ടുണ്ട്. அந்த இடத்துல ஒரு கல் புரட்டப்பட்டு ஒதுக்க ஓரமா வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் ஆயிட்டு ஒரு 24 ஸ்டெப் தாழ போகணும். அதுக்கப்புறம் வளைவா ஒரு 24 படி இறங்கி உள்ள போகணும். அதுக்கப்புறம் தனி வீண்டும் ஒரு சிறிய ஒரு ஹால் உண்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு பெரிய துளை இருக்கும். Inside that the body is kept. அந்த ஓட்டைக்குள்ள தான் அந்த சடலம் வைக்கப்பட்டிருந்தது. நான் ஆலோசிக்கிறேன். I was thinking, நான் யோசிச்சேன், how come it happened when Jesus was standing outside? இயேசு இதுக்கெல்லாம் தாண்டி வெளியில நின்னுகிட்டு ஒரு ஒற்ற வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே come out, வாழையே. எப்படி வந்திருக்கும்? எப்படி இத்தனை படியை தாண்டி அவன் வெளியில வந்திருப்பான்? கையும் காலும் கட்டப்பட்ட, ரெண்டு கை காலும் வேற கட்டப்பட்டிருக்குது. வெளிய வந்து நின்னுட்டு இயேசு பரே கட்ட வச்சு விடு. இயேசு சொன்னார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அப்ப கெட்டோட அவன் எங்கன வந்திருக்கும்? அப்ப கட்டப்பட்டவன் எப்படி 24 படி ஏறி மேல வந்திருப்பான்? இயேசுவின் வார்த்தையோட பவர் நாலேஜ். இயேசுவுடைய வார்த்தையின் வல்லமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கெட்டப்பட்டவனாய் அகத்து கிடந்தவன், கட்டப்பட்ட நிலைமையில உள்ளே அடைக்கப்பட்டிருந்தவன், இயேசுவின் ஒரு வார்த்தை வந்தப்போ, இயேசுவுடைய ஒரே ஒரு வார்த்தை வந்தபோது, ஃளைட் எங்கன டேக் ஆஃப் யோ அதுபோல அவன் புறத்து வந்தான். ஒரு விமானம் எப்படி மேலே எழும்பி பறக்குமோ அதுபோல அவன் ஆழத்திலிருந்து பறந்து வெளியே ഈ രാത്രി എത്ര കുഴിച്ച് നിന്നെ അകത്തിടുമെന്ന് പിശാച് പറഞ്ഞാലും നിന്നെ സ്വർഗം പുറത്തു കൊണ്ടുവരികയാണ്. இரவு பிசாசு எவ்வளவு பெரிய குழி தோண்டி உங்களை உள்ளே அடைத்து புதைத்து விடலாம் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வருவார். Somebody shout a big hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya. என்ன அதல்ல ஆவேശം കൊണ്ടുവരുന്നത്. எனக்கு அது அல்ல ஒரு என்ன ரொம்ப உத்வேகப்படுத்தினது. ആ കല്ലറയും തുറന്നിരിക്കുക. அந்த கல்லறையும் திறந்திருக்குது. லாசருடைய கல்லறையும் திறந்து வச்சிருக்கு. திறந்துதான் வச்சிருக்குது. 2026 வருஷம் ஆயிடுச்சு. 2026 வருஷம் ஆகி இன்னும் அந்த கல்லறை திறந்திருக்குது. லாசர் மரிக்கலையா? அப்படின்னா லாசர் செத்து போகலையா? அதுக்கப்புறம் செத்து தான் போனாரு. அது வேற இடத்த அடக்கி அதை எடுத்து கொண்டு போய் வேற கல்லறையில வச்சிட்டாங்க. ഈ കല്ലറ திறந்திருக்கு. இந்த கல்லறை திறந்துதான் இருக்கிறது. എനിക്ക് ഒരു കാര്യം அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. യേശു തുറന്നാൽ തുറന്നതാ. இயேசு திறந்தா திறந்ததுதான். Come on, നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிஞ்சுதா? ചുമ്മാ പോലും അടയ്ക്കാൻ പറ്റില്ല. அதை சாதாரணமா கூட நீங்க அடைச்சு வைக்க முடியாது. അഭിഷിക്തന്മാരെ ഈ രാത്രി ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. ஊழியக்காரர்களை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். കർത്താവ് ഒരു വാതിൽ തുറന്നാൽ, கர்த்தர் ஒரு வாசலை உங்களுக்கு திறந்தார், ചുമ്മാ കൂടെ ഒരു മനുഷ്യൻ നിങ്ങൾക്കെതിരെ അടയ്ക്കാൻ പറ്റില്ല. சும்மா கூட போற போக்குல கூட ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா அடைக்க முடியாது. ഈ രാത്രി ഈ വേർഡ് നമ്മെ ജീവിപ്പിക്കട്ടെ. இன்றிரவு இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கட்டும். ഈ രാത്രി ഈ വചനം ജീവിപ്പിക്കട്ടെ. இந்த வார்த்தை இன்றிரவு உங்களை உயிர்ப்பிக்கட்டும். എത്ര വലിയ ശത്രു നിനക്ക് എതിരെ വാതിൽ അടയ്ക്കുമെന്ന് പറഞ്ഞാൽ, எவ்வளவு பெரிய பயங்கரமான சத்துரு உங்களுக்கு விரோதமாக வந்து வாசலை அடைக்கிறேன் என்று சவாலிட்டாலும், കർത്താവ് അത്ഭുത വഴികൾ നിനക്ക് വേണ്ടി തുറക്കും. கர்த்தர் அற்புதமான வழிகளை உங்களுக்காக திறப்பார். When God opened a door, கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறந்தார். that will not be a public road, it will be a private door. அது பொது வழி அல்ல, அது உங்களுக்கு மட்டுமேயான பிரத்யேக வழி. നല്ലൊരു ആമേൻ പറ. நல்ல ஆமென் சொல்லுங்க. ദൈവം ഒരു വാതിൽ തുറന്നാൽ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை வாசலை திறந்தார். அது பொது வழி തുറക്കത്തില്ല. அது எல்லாரும் பயன்படுத்துகிற பொது வழி அல்ல. A way that is exclusively for you, the Lord will open. உங்களுக்கென்று பிரத்யேகமாக கர்த்தர் திறக்கிற வழி. When Moses was standing before Red Sea, மோசே செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது Israelites were standing behind. அவனுக்கு பின்பாக முழு இஸ்ரவேலும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன செய்ய ஆண்டவரே? ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போறோம்? God said, ஆண்டவர் சொன்னார், move forward. முன்னேறி செல். முன்னேறி செல். முன்னேறி செல்.
immediately the Red Sea got divided. உடனடியாக செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இரண்டாய் பிளந்தது. You know, they begin to walk. உங்களுக்கு தெரியும் அவர்கள் நடந்து போனார்கள். ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഫിഷ് ടാങ്ക് കണ്ട ആരെന്നറിയോ? உலகத்திலேயே மிகப்பெரிய மீன் தொட்டியை பார்த்தது யார் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் தான். നമ്മുടെ വീട്ടിൽ ഒരു 50,000 രൂപയുടെ മീൻ തൊട്ടി കണ്ടിരിക്കും. நம்ம வீட்ல ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன மீன் தொட்டி வாங்கி வச்சிருப்போம். அது ഇത്ര നീളമുള്ള ഷാർക്ക് കണ്ടു കാണും. அதுல இவ்வளவு நீளமுள்ள ஒரு ஷார்க் மீன் இருக்கும். പക്ഷേ ഇസ്രായേൽ ജനത്തിൽ ലെഫ്റ്റും റൈറ്റും വലിയ ഗ്ലാസ് ടാങ്കിൽ വലിയ ബ്ലൂ വെയിലും ഷാർക്ക് ഒക്കെ ഇരിപ്പുണ്ട്. ஆனா இஸ்ரேல் மக்கள் நடந்த பாதையில வலது பக்கமும் இடது பக்கமும் பெரிய ஃபிஷ் டேங்க் மாதிரி செங்கடல் கண்ணாடியில அடைபட்டது போல இருக்குது. இந்த பக்கம் பெரிய பெரிய மீன்கள். എനിക്കാണെങ്കിൽ ഇത് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടം. எனக்கு இத பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். ഒരു കാറ്റടിപ്പിച്ചു ദൈവം. கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார். அடிப்பிச்சிட்டு அதை அனுப்பி பைபிள் சேஸ் வேதம் சொல்கிறது ഈ നിലത്തെ കർത്താവ് ഉണക്കി കളഞ്ഞു. இந்த நிலத்தை அவர் சமுத்திரத்தில நிலத்தை வெட்டாந்தரையாக உலர்ந்த தரையாக மாற்றினார். അല്പ പോലും വെറ്റ്നസ് ഇല്ലാതെ ഡ്രൈ ആക്കി. அங்க ஒரு துளி ஈரப்பதம் இல்லாம வறண்ட நிலமாக மாற்றினார். ലെഫ്റ്റും റൈറ്റും ഗ്ലാസ് ടാങ്ക് കാണിച്ചു കൊടുക്കുക. ഫിഷ് ടാങ്ക് ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் மீன் தொட்டி மாதிரி தண்ணி திரண்டு நிற்கிறது. എന്തുകൊണ്ടാ കർത്താവ് ഉണങ്ങി നിലമാക്കിയേ? ஏன் அதை ஆண்டவர் உலர்ந்த தரையாக மாற்றினார்? നിങ്ങൾക്ക് അറിയോ എന്താന്ന്? உங்களுக்கு தெரியுமா காரணம் என்னன்னு? കർത്താവ് എന്നോട് പറഞ്ഞു. ஆண்டவர் எனக்கு சொன்னார், എടാ ഇവന് ഒരു അല്പം ചെളി കണ്ടാൽ ഇവന്റെ കുഴപ്പം എന്നാന്നറിയോ? கொஞ்சம் ஈரப்பதமான மண்ணை பார்த்துட்டா இந்த ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மிதிக்க ஆரம்பிச்சிருவான். കാര്യം 430 വർഷം ഇതായിരുന്നു പരിപാടി. ஏன்னா 430 வருஷம் மண்ணை மிதிச்சே பழக்கப்பட்டவன். നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഉണ്ടോ? நீங்க என்னோட இருக்கிறீங்களா? ഉറക്കത്തിൽ പോലും മിതിയാണ്. உறக்கம் தூங்கும் போது கூட அந்த கால் மிதிக்க சும்மா இருக்கிறது இல்ல, மிதிச்சுக்கிட்டே தான் தூங்குது. 430 കൊല്ലം ഫുഡും ഇല്ല, അല്ലെങ്കിൽ വേജസും ഇല്ല, ചവിട്ട് മാത്രമുണ്ട്. 430 வருஷம் ஆகாரம் இல்ல, வேற எதுவும் இல்ல, ஆனா மிதி மட்டும் இருக்குது. மண்ணு மிதிக்கிறது மட்டும் மாறல. வேலை ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക, കട്ട ഉണ്ടാക്കുക, செங்கல் உண்டாக்குறதுக்காக மண்ணை மிதிச்சிட்டு இருக்கான். இதான പരിപാടി. இதான் 430 வருஷம் மேல. இஸ்ரவேல் ஜனத்தை தெய்வம் விடுவிச்சவன் പറയാ. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை கூட்டி வந்தப்ப சொன்னாரு, இனி நீ மிதிச்சது போதும். இதுவரைக்கும் நீ மிதிச்சது போதும். காரியம் செளி கண்டா நீ അവിടെ നിന്ന് களிமண்ணை பார்த்துட்டா ஈரமண்ணை பார்த்தா நீ மிதிக்க ஆரம்பிச்சிருவ. നിന്നെ മിதிச்சவர் ഇനി മിதிക്കട്ടെ. உன்னை மிதிச்சவங்க இனிமேல் மிதிக்கட்டும். എന്റെ കൂടെ ഉണ്ടോ നിങ്ങൾ? என்னோட இருக்கிறீங்களா நீங்க? അവർക്ക് ഞാൻ ചെളി കൊടുക്കാം. அவங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்க போறேன். അവർക്ക് ഞാൻ I will give them mud. அவங்களுக்கு நான் அந்த மண்ணை கூட ஈர மண்ணை கொடுக்க போறேன். ஈர மண்ணை அவருக்கு கூட அவங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். നിനക്ക് உங்களுக்கு வெட்டாந்தரை. பப்ளிக் ரோட் அல்ல, ஐ மீன் നിനക്ക് പ്രൈവറ്റ് ரோഡ്. அது எல்லாரும் உபயோகிக்கிற பொது வழி அல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட வழி. നിനക്ക് ചെളി ഇല്ലാത്ത വഴിയും உங்களுக்கு ஈரம் இல்லாத வழி, അവന് ചവിട്ടാൻ ചെളിയുള്ള വഴിയും. அவன் வரும்போது ஈரம் பதிந்த மண் மிதிக்கிறதுக்கு ബാക്കി ഇരുന്നോണ്ട് ഇവര് പറയൂ God has showed them fish tank. பின்னாடி இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் பெரிய மீன் தொட்டியை காட்டினார். നമുക്ക് പോയി பார்த்துட்டு நாமளும் போய் பார்ப்போம். பார்த்துட்டு வராம், பார்த்துட்டு வருவோம். பார்த்தா வரல, ஆனா திரும்பி வரல. கரம் தட்டி கர்த்தாவிനെ நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ഈ രാത്രി വിശ്വസിക്കുക. இன்றைய நீங்கள் விசுவாசிங்க. ഒരേ വഴിക്കകത്ത് ഒരേ പാതയില ഒരു വ്യക്തിക്ക് ചെളി ഇല്ലാത്ത വഴിയും ഒരുവന് ചെളിയുള്ള വഴിയും ദൈവത്തിന് ഒരുക്കാൻ പറ്റുമെങ്കിൽ, ஒருவனுக்கு உலர்ந்த தரை இன்னொருவருக்கு ஈரத்தரையும் உருவாக்க முடிந்த கர்த்தர் அவர். ഈ രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നിനക്ക് വേണ്ടി തനി വാതിലുകൾ തുറക്കാൻ പോകുന്നു. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட வழியை திறக்கிறார். Great and effective doors the Lord will open for you. உங்களுக்காக கர்த்தர் பெரிதும் அனுகூலமான வாசல்களை, விரிவான வாசல்களை திறக்கிறார். രണ്ട് കരം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ച് அப்படி விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Great and effective doors the Lord will open. விசாலமான வழிகள், Great and effective doors the Lord will open. அனுகூலமான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். Let it happen in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அது நிகழ்வதாக. ചെറിയ വാതിലല്ല, சாதாரண வாசல், சின்ன வாசல் அல்ல, അനുകൂലമായ വാതിലുകൾ, அனுகூலமான வாசல். നിനക്ക് എതിരുള്ള വാതിലുകൾ അടയട്ടെ. உங்களுக்கு எதிரான வாசல்கள் அடைத்திருக்கட்டும். അനുകൂലമായ വാതിലുകൾ തുറക്കപ്പെടട്ടെ. அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Jesus mighty name. இயேசுவின் வல்ல நாமத்தில். The Holy Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, Mary looked at the servants. மரியாள் அந்த வேலைக்காரர்களை பார்த்து, You are wanted. உங்களுக்கு தான் இப்ப தேவை இருக்கிறது. നിങ്ങളതാ ആവശ്യം. இப்ப நீங்க தான் தேவை. ഇതാണ് ശമൂവേലിനോട് ദൈവം പറഞ്ഞത്. இதைத்தான் சாமுவேல்ட்ட கர்த்தர் சொன்னாரு. നീ വേറെ ആരെയും നോക്കണ്ട. நீ யாரையும் பார்க்காத. You go to Israel. நீ இஸ்ரவேலுக்கு போ. And you say, call the people, amen, all the priests. எல்லா ஆசாரியர்களை கூப்பிடு. അവരെ കൂടെ ജെസ്സി ഫാമിലിയെ വിളിക്കുക. அவனோடு கூட ஈசாயின் குடும்பத்தை கூப்பிடு. നിങ്ങൾ ഒരു 5 മിനിറ്റ് എന്നെ ശ്രദ്ധിക്കണം. நீங்க ஒரு 5 நிமிஷம் என்ன கவனிக்கணும். You know why God the Lord said? ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? I have seen a king from his family. அந்த குடும்பத்திலே நான் ஒருவனை ராஜாவாக கண்டுபிடித்திருக்கிறேன். You know what Samuel said? சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? If the king
Saul came to know this. சவுல் ராஜாவாகிய சவுலுக்கு இது தெரிந்தால் என்ன கொன்னு என்னை கொன்று போடுவான். அப்ப ഞാൻ എന്ത് ചെയ്യും? அப்ப நான் என்ன செய்யணும்? You know what God said? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? Take a, amen, take a shikha calf. ஒரு இளம் கன்றை பிடித்துக்கொள். ஒரு பசுக்கிடாவினை நீ கொண்டு போ. ஒரு கன்றை பிடித்துக்கொள். Take a calf and go. ஒரு இளம் கன்றை பிடித்து கொண்டு போ. Tell, தாம் போய் சொல்லு, I have come to sacrifice for the Lord. கர்த்தருக்காக பலி செலுத்த வந்திருக்கிறேன் என்று சொல். நீ அது പറഞ്ഞാ മതി. நீ அத சொன்னா போதும். அவர் നിന്നെ വിട്ടിരിക്കും. அவன் உங்களை விட்டு விடுவார்கள். ആരും സംശയിക്കരുത്. யாரும் உன்னை சந்தேகிக்க மாட்டார்கள். എനിക്ക് ഞാൻ വേഗത്തിൽ ഇത് പറയട്ടെ. நான் வேகமா இத சொல்லி முடிக்கிறேன். The Bible says, வேதம் சொல்கிறது, amen, when Jesse and the family was invited, ஈசாயும் அவனுடைய குடும்பத்தாரும் அழைக்கப்பட்ட போது, amen, Jesse அம்மா wife was there. ஈசாயினுடைய மனைவி இருந்தாள். அது കഴിഞ്ഞിട്ട് 8 കസാര ഇടേണ്ട സ്ഥാനത്ത് 7 കസാര ഇട്ടുള്ളൂ. ஆனால் அதற்கு பிறகு 8 நாற்காலி போட வேண்டிய இடத்துல 7 தான் போட்டிருந்தார்கள். amen, ഈശായും അവന്റെ കുടുംബത്തെയും ശുദ്ധീകരിച്ച് യാഗത്തിന് ഇരുത്തിയപ്പോഴും, ஈசாயும் அவனுடைய குடும்பத்தாரையும் சுத்திகரித்து பலி விருந்துக்கு ஆயத்தப்படுத்தின பொழுது, amen, ഈ ദാവീദിന് കസാര ഇല്ല, ദാവീദ് അവിടെ ഇല്ല. நாற்காலி போடப்படாத தாவீது அந்த இடத்துக்கு அழைக்கப்படவில்லை, அவன் அங்கே இல்லை. ഈ രാത്രി ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണേ. இன்று கவனமா கேளுங்க. പക്ഷേ ദൈവത്തിന്റെ സെലക്ഷൻ അവന്റെ മേലുണ്ടായിരുന്നു. ஆனால் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு அவன் மேல் இருந்தது. ദൈവത്തിന്റെ സെലക്ഷൻ അവന്റെ മേലുണ്ടായിരുന്നു. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு அவன் மேல் இருந்தது. അവന്റെ കുടുംബം അവന് കസാര ഇട്ടില്ലേലും, அவருடைய குடும்பத்தார் அவனுக்கு என்று ஒரு நாற்காலி போடாவிட்டாலும், നാട്ടുകാർ കസാര ഇട്ടില്ലെങ്കിലും, அந்த நாட்டார் அவனுக்கு என்று ஒரு நாற்காலி போடாவிட்டாலும், God has already set a chair for him. ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபித்து விட்டார். மனுஷன் இடாத கசார தெய்வம் நிரக்காய் இடாம போகிறார். மனிதர்கள் நாற்காலி போடாமல் இருக்கலாம், கர்த்தர் உனக்காக சிங்காசனம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். Yes, God is opening and making ready a throne for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Do you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? This man was rejected. இந்த மனிதன் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவனாக இருந்தார். എന്താ ഈ ദാവീദിനെ റിജക്ട് ചെയ്തത്? ஏன் இந்த தாவீதை மட்டும் எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்கள்? All the seven of his brothers, அவருடைய 7 சகோதரர்கள், the Bible says, வேதம் சொல்கிறது, they were working for the king. அவர்கள் ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்து They கொண்டிருந்தார்கள். are fighters. அவர்கள் எல்லாம் போர் சேவகர்களாக இருந்தார்கள். அவர்கள் யுத்த புருஷர்களாக They இருந்தார்கள். are the army. அவர்கள் ராணுவத்தில் இருந்தார்கள். വേണമെങ്കിൽ റെക്കമെൻഡ് ചെയ്ത് ഇവനെ അകത്തിടാമായിരുന്നു. ஒருவேளை அவர்களை பரிந்துரை செய்து ராஜாவின் சாணத்துக்கு ஏற்படுத்தலாம். പക്ഷേ ഇവൻ ഒരു ആട്ടിടനാക്കി വിടുവാ. ஆனால் இவனை வேண்டுமானால் ஒரு ஆடு மேய்ப்பனாக அனுப்பிவிடலாம். விட்டிருந்தார். இவன் ஒரு he was sent as a shepherd boy. ஒரு ஆடு மேய்ப்பனாக அனுப்பப்பட்டான். എന്തിനാ ഒരു ആട് മേയ്പ്പനായിട്ട്? ஏன் அவனை ஆடு மேய்ப்பனா அனுப்புனாங்க தெரியுமா? ഇവനെ തള്ളിക്കളഞ്ഞു. ഇവനെ വേണ്ട. இவனை யாருக்கும் வேண்டாம். ഇവനെ സെലക്ഷൻ ഇല്ല. இவனுக்கு அந்த தேர்ந்தெடுப்பு இல்ல. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் വിശ്വസിக்கிறேன். അപ്പന്റെ 100 ആടുമായിട്ട് പോകുമ്പോ அவன் அகப்பனுடைய 100 ஆடுகளை மேய்த்துக் கொண்டு போய் கொண்டிருக்கும். ഇവന്റെ സഹോദരന്മാർക്ക് ഒരു പ്ലാൻ ആയിരുന്നു. இவருடைய சகோதரர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ഇവൻ അകത്ത് പോയാൽ, இவன் வெளியே போனால், ഏതെങ്കിലും വല്ല കരടി വന്ന് ഇവനെ കടിച്ചൊക്കെ തിന്നോളും. ஏதாவது ஒரு கரடி வந்து இவனை அடித்து கொன்று விடும். വേണമെങ്കിൽ ഏതെങ്കിലും സിംഹം വന്ന് ഇവനെ കടിച്ചു തിന്നോളും. ஏதாவது ஒரு சிங்கம் வந்து இவனை அடித்து கொன்று விடும். പക്ഷെ പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളെ സ്വർഗം പൊളിക്കുകയാണ്. ஆனால் பிசாசினுடைய அந்த திட்டங்களை எல்லாம் பரலோகம் உடைத்தெறிந்தது. ഏതെങ്കിലും സിംഹമോ കരടിയോ കൊന്നുകളയുമെന്ന് പറഞ്ഞ ആട്ടിടനായി വിട്ടവനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്ത് ആ കരടിയും സിംഹത്തെയും വലിച്ചു കീറുവാനിടയായി. ஏதாவது ஒரு சிங்கமோ கரடியோ கொன்றுவிடும் என்று நம்பி அதற்காக அவனை ஒரு மேய்ப்பனாக காட்டுக்குள்ளே அனுப்பப்பட்டவனை கர்த்தர் பலப்படுத்தி சிங்கத்தையும் கரடியும் கிழிக்கிறவனாக மாற்றி அபிஷேகித்தார். ഇന്ന് രാത്രി നിന്റെ മേൽ ഗ്ലോറി വെളിപ്പെട്ടാൽ, இன்றிரவு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்பட்டால், നീ ഒരു അനുഗ്രഹമായി മാറാൻ പോകുകയാണ്. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப் When the போகிறீர்கள். glory of God begin to manifest over your life, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது nobody can reject you again. மறுபடியும் ஒரு மனிதராலும் உங்களை புறக்கணிக்க முடியாது. ആർക്കും നിനക്കെതിരെ വാതിൽ അടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. ஒருவராலும் உங்களுக்கு விரோதமாக வழிகளை அடைக்க முடியாது. You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Amen. This man was rejected. இந்த மனிதன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். സങ്കീർത്തനം 86 ഈ ദാവീദ് പറയുവാ, சங்கீதம் 86 தாவீது இப்படி சொல்கிறார், My problems are countless like a hair. இதலை மயிரை விடவும் என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. I became a stranger in the midst of my brothers. என் சகோதரர்களுக்கு நான் அந்நியனானே. അമ്മയുടെ മക്കൾക്ക് ഞാൻ അന്യനായി. என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனானே. ഈ രാത്രി ഈ വേദനയിൽ കൂടെ കടന്നു പോകുന്ന ആരെങ്കിലും എന്നെ കേൾക്കുന്നുണ്ടോ? இன்று இரவு இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே புறக்கணிப்புக்குள்ளே இருக்கிற யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? പള്ളി എന്ന് പറയുന്നു, என் குடும்பமே என்னை உதறிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? എന്നെ സഹായിപ്പാൻ ആരുമില്ലെന്ന് പറയുന്നു. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்கிறீர்களோ? നിന്നെ സഹായിപ്പാൻ യേശു ഉണ്ട്. உங்களுக்கு ஆதரவு காட்ட இயேசு உண்டு. Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார். Lift up your hands and say
உயர்த்தி ஹalleluya. The Holy Bible says பரிசுத்த வேதாகம் சொல்கிறது this man was a rejected man always. எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். இவனை யாருக்கும் இஷ்டம் இல்ல. அவனை யாருக்கும் பிடிக்கல. Amen. You know, according to their culture, அவருடைய கலாச்சாரத்தின்படி, amen, first father will eat the food. முதல்ல விருந்த அப்பா சாப்பிடுவார். இரண்டாவது அம்மா, amen, சகோதரமார் மூத்த சகோதரன் കഴിക്കും. இரண்டாவது மூத்த சகோதரன் அருந்துவார். Everybody will eat. ஒவ்வொருவராக அருந்துவார்கள். Servant will eat. வேலைக்காரர்கள் சாப்பிடுவார்கள். அதினுசேஷம் அதற்கப்புறம் அடிமை போல ഈ மனுஷன் வந்து தாவீது வந்து കഴിക്കും. அதற்கு பிறகு எல்லாரும் கடையனாக அடிமை போல இந்த தாவீது வந்து சாப்பிடுவார். என்ன காரியம்? காரணம் என்ன? தாவீதின் மேல், தாவீதின் மேல ஆடிന്റെ നാറ്റം ഉണ്ട്. ஆட்டினுடைய நாற்றம் வீசும். கூட உண்டோ? என்னோட இருக்கிறீங்களா? ஆடிന്റെ கூட இருக்குவா? ஆடோட கிடக்கிறவன். இவன் ஸ்ப்ரே டியோடரண்ட் ஒന്നും இல்ல. இவனுக்கு டியோடரண்ட் ஸ்ப்ரே எல்லாம் இல்ல. ஆடிന്റെ ஸ்மெல், ஆட்டினுடைய நாற்றம். ஆடிന്റെ ஸ்மெல் ഉണ്ടെങ്കിൽ, ஆட்டினுடைய நாற்றம் இருக்குமானா അവന്റെ അപ്പൻ ഫുഡ് കഴിക്കില്ല, இவங்க அப்பா சாப்பாடு சாப்பிட மாட்டார், ബ്രദേഴ്സും ഫുഡ് കഴിക്കില്ല, சகோதரர்களும் சாப்பிட மாட்டாங்க. அவர் என்ன പറഞ്ഞെന്നറിയോ? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாவீது வந்து ഇരുന്നാൽ ഞങ്ങൾ ഫുഡ് കഴിക്കില്ല. தாவீது வந்து உட்கார்ந்தா பந்தியில நாங்க சாப்பிட மாட்டோம். പക്ഷേ സ്വർഗ്ഗം ടേബിളിനെ തിരിച്ചു. ஆனால் கர்த்தரோ அந்த பந்தியை திருப்பி போட்டார். എനിക്കറിയില്ല ഇന്ന് രാത്രി കാഞ്ചീപുരത്തോട് ആത്മാവ് ഇടപെടുകയാണ്. எனக்கு தெரியல, இன்று கர்த்தர் காஞ்சிபுரத்தோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். God is turning the tables. கர்த்தர் உங்களுக்காக பந்தியை மாற்றி அமைக்கிறார். ഒരു കാലം വന്നു, ஒரு காலம் வந்தது. ശമൂവേൽ പറയുവാ, சாமுவேல் சொல்றாரு, ആളെ അയച്ച് വിളിച്ചോണ്ട് വാ, நீ போய் ஆளை அனுப்பி தாவீதை அழைத்து கொண்டு வா. അവൻ വന്നിട്ടേ നമുക്ക് ഫുഡ് കഴിക്കാം. அவன் வந்த பிறகுதான் நாம் பந்தியிலே அமர போகிறோம். എന്റെ കൂടെ ഉണ്ടോ? என்னோட இருக்கிறீங்களா? ഒരു കാലത്ത് സ്വന്തം അപ്പം പറയുവാ, ஒரு காலத்துல சொந்த அப்பாவே சொல்லுவாரு, സഹോദരന്മാര് சகோதரர்கள் சொல்லுவார்கள், അവൻ വന്ന് ഫുഡ് കഴിച്ചാൽ ഞങ്ങൾ കഴിക്കില്ല. அவன் வந்து சாப்பிட உட்கார்ந்தா நாங்க சாப்பிட மாட்டோம். ഇപ്പൊ ശമൂവേൽ പറയുവാ, இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ആർക്കെങ്കിലും ഫുഡ് കഴിക്കണമെങ്കിൽ അവൻ വന്നിട്ട് കഴിച്ചാൽ മതി. இனிமேல் யாராவது சாப்பிடணும்னா தாவீது வந்தால் தான் அது நடக்கும் എന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ന് രാത്രി ഒരു കാര്യം കേട്ടോ. அப்படியானால் இன்று நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டீங்களா? ഒരു ഉണർവ് ഉണ്ടായാൽ നീ ഇല്ലാത്തൊരു ഉണർവില്ല. ஒரு எழுப்புதல் வருமானால் நீங்க இல்லாம அந்த எழுப்புதல் இல்லை. കരഞ്ഞ നീ ഇല്ലാത്ത ഉണർവില്ല. அழுது கண்ணீர் வடித்த நீங்கள் இல்லாமல் ஒரு எழுப்புதல் இல்லை. കണ്ണുനീരോടെ വിതച്ച നീ കൊയ്യാതെ വേറെ ആരെയും കയ്യിൽ അത് കൊടുക്കില്ല. கண்ணீரோடு விதைத்த நீங்கள் அறுக்காமல் வேறு யார் கையிலும் அந்த அறுவடையை கர்த்தர் தரப்போவதில்லை. രാത്രി വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തെ സ്തുതിച്ച്, இன்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரப்படுங்க. വളരെ prophetically പരിശുദ്ധാത്മാവ് ഇടപെടുകയാണ്. தீவிரமாக திட்டமாக தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசிக் നീ கொண்டிருக்கிறார். ഇല്ലാതെ ചിലത് നടക്കില്ല. உங்களை தவிர்த்து சில காரியங்கள் நடக்க നീ போவதில்லை. ഇല്ലാതെ ചില കാര്യങ്ങൾ നടക്കാൻ പറ്റാത്ത രീതിയിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. நீங்க இல்லாம சில காரியங்கள் செய்யவே முடியாது என்கிற நிலைமையில கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்க போகிறார். The focus of God is falling on you. கர்த்தருடைய கவனம் உங்கள் மேல் திரும்புகிறது. The Holy Bible says, பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, Mary looked at the servants and said, மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், you are wanted. நீங்கள் இப்பொழுது தேவை. நாங்களா? எங்களுக்கு உள்ள கேற முடியுமா? எங்களால உள்ள வர முடியுமா? You are wanted. ஆமா, நீங்க தான் தேவை. Focus மாறி விடாம போகுது. கவனம் திரும்புகிறது. ഈ രാത്രി ആരോഗ്യോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இன்று யாரோ சிலரோடு பரிசுத்தாவியானவர் பேசுகிறார். you are the one. நீதான் தேவை. നീയല്ലേ ഒതുക്കപ്പെട്ട, நீதானே ஒதுக்கப்பட்டாய். നീയല്ലേ കരഞ്ഞത്, நீதானே அழுது கொண்டிருந்தாய். നീയല്ലേ രഹസ്യത്തിൽ വേദനിച്ചത്, நீதானே അന്തരംഗത്തിൽ അழுது கொண்டிருந்தாய். പരിശുദ്ധാത്മാവ് പറയുക, பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், നിന്റെ മേൽ മഹിമ വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. உன்மேல் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ദൈവത്തിന്റെ തേജസ് വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. Rise up and shine, எழும்பி பிரகாசி, because the light has fallen on you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. ദൈവത്തിന്റെ മഹത്വം നിന്റെ മേൽ ഉദിച്ചിരിക്കുകയാണ്. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. Hallelujah. Hallelujah. The Holy Bible says, பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, Jesus told them, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், fill the jars with water. அந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, അവർ വക്കോളം നിറച്ചു. அவர்கள் நிரம்பு அளவு நிரப்பினார்கள். വക്കോളം വെള്ളം அதனுடைய விளிம்பு வரை நிரம்பி வழியும் அளவு நிரப்பினார்கள். വിളിമ്പ് വരെ നിറച്ചു. விளிம்பு வரை நிரப்பினார்கள். ഈ വാർത്തയ്ക്കകത്ത് രണ്ട് കാര്യമുണ്ട്. இந்த வார்த்தைக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது. ഒന്ന്, ഇവർ യഹൂദന്മാരല്ല. ஒன்று, இவர்கள் யூதர்கள் அல்ல. യഹൂദന്മാർ വിളിമ്പ് വരെ നിറക്കില്ല. யூதர்கள் ஒரு காலம் பாத்திரத்தினுடைய விளிம்பு வரை நிரப்ப மாட்டார்கள். இவ்வளவுதான் செய்யும், இவ்வளவுதான் செய்வேன், இதுக்கு மேல நீ யாரு சொன்னாலும் செய்வேன், இதுக்கு மேல யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன். அதான் அவருடைய രീതി. அதுதான் அவங்களுடைய குணம். ഇല്ലെങ്കിൽ அல்லது ഇവർ യൂതരായിരിക്കും, யூதரா இருப்பார்கள். പക്ഷേ യേശു പറഞ്ഞത് എന്തും ചെയ്യാൻ തയ്യാറായി. இயேசு சொன்ன எதையும் செய்வேன் ஆயத்தமானவர்களா இருந்திருக்க வேண்டும். ഈ രാത്രി இன்றிரவு കർത്താവ് പറയുന്നത് എന്തും ചെയ്യാൻ തയ്യാറുള്ളവർ കൈ ഉയർത്തി. கர்த்தர் என்ன சொன்னாலும்
நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. கை உயர்த்துங்க. ഞാൻ അവരോടായി ഇന്ന് രാത്രി സംസാരിക്കുന്നു. அவர்களோடு தான் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Yes, I am ready to do whatever my Jesus says. என் இயேசு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் ഈ മൂന്നാമത്തെ രാത്രിയിൽ അങ്ങനെ ചെയ്യാൻ റെഡി ആയിരിക്കുന്നവരോട് തമ്പുരാൻ പറയുക, இன்று இரவு அப்படி தயார் நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஆவியானவர் சொல்கிறார், you will become a sign of his glory. அவருடைய மகிமையின் அடையாளமாய் நீங்கள் தான் மாறப் போகிறீர்கள். നിങ്ങൾ മാറാൻ പോകുക. நீங்கள் மாறப் போகிறீர்கள். നിങ്ങളുടെ കുടുംബം മാറാൻ പോകുക. உங்கள் குடும்பம் மாறப் போகிறது. ശുശ്രൂഷ മാറാൻ உங்கள் ஊழியம் அப்படி ஒரு அடையாளமாய் மாறப் போகிறது. அடையாளமாய் தேவனுக்கு நீங்கள் ஒரு அடையாளமாய் இருக்க போகிறீர்கள். வேதம் சொல்கிறது, filled the jars with water. அவர்கள் கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்பினார்கள். இயேசு வரைவா, இயேசு சொன்னார், கொண்டு கொடுங்க, எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரி, பந்தியில் அனுப்பி பரிமாறுங்கள். நானா நானா நீங்கதா நீதான்ப்பா நானா என்று ചോദിച്ച നിന്നോട് പറയുവാ നീ തന്നെ. நானா அப்படின்னு பிரமித்து கேட்டீங்கல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீதான். എനിക്കും പറ്റുമോ? என்னாலையும் முடியுமா? முடியும் 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 முடியும். The Lord will make it happen. ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ணுவார். God will make it happen. அப்படி நிகழ பண்ணுவார். You know what the Bible says? என்ன சொல்லுது தெரியுமா? Jesus said, இயேசு சொன்னார், fill the jars with water. ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். bless பண்ணல, bless பண்ணல, டேஸ்ட் பண்ணி போல நோக்க, அவர் சுவைத்து கூட பார்க்கல. அவர் கோரி அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள், அவர் கொடுத்து அவர்களே கொண்டு போய் பரிமாறினார்கள். இதான் நான் நேரத்தை പറഞ്ഞது. இதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். They filled water in their capacity. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கபடி தண்ணீரை நிரப்பினார்கள். They gave in God's capacity. அவர்கள் தேவனுடைய திராணியின்படி கொண்டு போய் பரிமாறினார்கள். 2026 ഈ വരുന്ന ജൂൺ മാസം മുതൽ നാളെ മുതൽ നമ്മൾ കാണാൻ പോകുന്ന ഒരു സീസൺ ഇതാണ്. இந்த ஜூன் மாதம் நாளை தினத்திலிருந்து நாம் பார்க்க போகிறது. നിങ്ങളുടെ കപ്പാസിറ്റിയുടെ മേൽ ദൈവത്തിന്റെ കപ്പാസിറ്റി വെളിപ്പെടാൻ പോകുന്നു. உங்கள் திராணியின் மேலே தேவனுடைய திராணி வெளிப்பட போகிறது. இவ்வளவே உள்ளு ஆண்டவரே, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது என் கையில. what God says, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு இருக்கா? ஓ இவ்வளவு இருக்குதா? ஹalleluya. நமக்குதான் இவ்வளவுதா? நமக்குதான் ஐயோ இத்தனோடு தான் இருக்குது. கர்த்தரே இவ்வளவு இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, ஐயோ இவ்வளவு இருக்குதா? இது போதும், இது போதும். அண்டே ஒரு நாள் amen the Sarafat widow said, சாரிபாத் விதவை சொன்னாள், இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே என் கையில இவ்வளவுதான் இருக்குது. இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்குது. சாப்பிட்டு மரிக்க, சாப்பிட்டு நாங்க செத்து போறோம். சாப்பிட்டு மரிക്കാൻ ഇരിക്കുന്നവളുടെ കയ്യിൽ ഇவ்வளவு ഉണ്ട്. சாப்பிட்டு செத்து போலாம் நினைக்கிற கையிலேயே இவ்வளவு இருக்குது. എന്റെ കൂടെ ഉണ്ടോ? എന്നോട് இருக்கிறீங்களா? ചത്തുപോകാൻ ചിന്തിച്ചവളുടെ കയ്യിൽ പോലും ഇത്ര ഉണ്ട്. செத்து போகலாம் நினைக்கிற கையில கூட ஏதோ ஒண்ணு இருக்குது. അങ്ങനെയാണെങ്കിൽ നിന്റെ കയ്യിൽ, அப்படியானால் உங்களுடைய கையில നിന്നെ ഉയർത്താൻ എന്തോ ഉണ്ട്. உங்க கையில உங்களை உயர்த்துவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. മാനിക്കാൻ ദൈവത്തിനുള്ള എന്തോ നിന്റെ കയ്യിലുണ്ട്. உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு தேவையான ஏதோ ஒன்று உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென். Give yourself to Jesus. உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். Open your mouth and say, here I am. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இதோ அடியேன். I am here. இதோ அடியேன் இருக்கிறேன். Use me for thy glory. உம்முடைய மகிமைக்காக என்னை உபயோகப்படுத்தும். The Bible says, வேதம் சொல்கிறது, Jesus manifested his glory on water. அந்த தண்ணீரிலே இயேசு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சத்தமா ஒரு ஆமென் പറഞ്ഞു. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ഒറ്റ സെന്റൻസിൽ ഞാൻ അവസാനിപ്പിക്കുകയാണ്. ஒரே வாக்கியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். മഹത്വം വെള്ളത്തിന്മേൽ വെളിപ്പെട്ടു. மகிமை தண்ணீரின் மேல் வெளிப்பட்டது. എന്തായി? எப்ப என்னவாயிற்று? தண்ணீர் என்னாச்சு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திராட்சை ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசமாய் மாறி. திராட்சை ரசமா மாறிச்சு. அடுத்திருக்கிறவளை நோக்கி பாரு, பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட பார்த்து சொல்லுங்க, தண்ணீர் திராட்சை ரசம். தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சு. ആമേൻ ஆமென். ഈ ഒരു വാർത്ത ഞാൻ പറയട്ടെ. இந்த ஒரு வார்த்தை நான் சொல்றேன். പക്ഷെ കർത്താവിനോട് പറഞ്ഞു, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? when God's glory came upon ordinary water, சாதாரண தண்ணீரின் மேல கர்த்தருடைய மகிமை வந்த பொழுது திராட்சை ரசம் மாத்திரம் ஆகல, அது திராட்சை ரசமாக மட்டும் மாறல. first thing, முதலாவது color of the water changed. அந்த தண்ணீருடைய நிறம் மாறியது. இரண்டாவது பேரு மாறி. இரண்டாவது பெயர் மாறியது. third taste மாறி. மூன்றாவது ருசி மாறியது. நாலு value மாறி. நாலாவது மதிப்பு மாறியது. ഈ രാത്രി നീ വിശ്വസിക്കാമെങ്കിൽ, இன்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், നിന്റെ മേൽ മഹത്വം വെളിപ്പെട്ടാൽ, உங்கள் மேல் மகிமை வெளிப்படும் போது പേര് മാറും, பேரு மாறும், രുചി മേ ക്യാരക്ടർ മാറും, உங்க சுபாவம் ருசி மாறும், വേല മാറും, உங்களுடைய மதிப்பு மாறும். ആമേൻ. നിന്റെ ജീവിതം അനേകർക്ക് അനുഗ്രഹമായി പുതിയ പേര് ദൈവം
உங்களுக்கு தரும். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாகும்படி உங்களுக்கு புதிய பெயரிலே நீங்கள் God's glory அழைக்கப்படுவீர்கள். came upon ordinary water. சாதாரண தண்ணீர்ல கர்த்தருடைய மகிமை வந்தபோது Color changed, நிறம் மாறியது, taste changed, சுவை குணம் மாறியது, value changed. மதிப்பு கூடியது. And the Bible says, amen, the character also changed. வேதம் சொல்லுகிறது அதனுடைய தன்மையும் மாறியது. Tonight, இன்றிரவு are you ready to give yourself for God's glory to come in? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமை வெளிப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க தயாரா? எந்த மேல் மகத்துவம் வெளிப்படணும் என்று பரந்தவர் கை உயர்த்து. என் மேல அந்த மகிமை வெளியரங்கமாகணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. அவர் மாத்திரம் சாடி எழுந்தார். அவங்க மட்டும் துள்ளி எதிருங்க.